A world's largest astrological community. A complete astrological solution and research center in India. Tamil, Telugu, Malayalam and Sanskrit. சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நம் வாழ்வில் ஓர் பூர்ண கடாட்சம். எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வாதிராஜ பாகிமாம் புதராஜ ரக்ஷமாம். குரு பாதமே மதி, பகவத் பாதமே கதி. அனைவருக்கும் அன்பு சார்ந்த வணக்கங்கள். சகாதேவர் 7ஆம் மாத கருத்தரங்கம், பஞ்சபூத ஜோதிட குழு, அக்ஷயா கோஷாலா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இணைந்து நடத்தும் சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக கண்டு கொண்டிருக்கும் அனைத்து சகாதேவர் ஆசியில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அனைவரையும் வருக வருக என்று அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 9ஆம் தேதி 25/11/2023 சனிக்கிழமை இன்று சகாதேவர் 7வது மாத கருத்தரங்கம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் ஆங்காங்கு இருந்து வருகை புரிந்திருக்கும் ஜோதிடர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், ஜோதிடத்தில் பயிற்சி கொடுக்கும் பயிற்சியாளர் அனைவரையும் வருக வருக வருகின்று இருகரம் கூப்பி இன்னொரு முறை வரவேற்கிறேன். இன்று சகாதேவருடைய 7ஆம் மாத கருத்தரங்கம். சில காலங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்வதேச மாநாடு நடக்கிறதுனால மாதாந்திர கருத்தரங்கத்தை என்ன பண்ணும் சரியா பண்ண முடியாத ஒரு சூழல் வருது. ஏன்னா மக்கள் எல்லாமே பல ஊர்ல இருந்து வரணும், ஜோதிடம் நிறைய பேருக்கு வியாபிக்கணும் அப்படின்னு உத்தேசத்தால நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி மாத கருத்தரங்கோட மாநாடுகளா போகும்போது ஒவ்வொரு மொழிகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருடைய பரிச்சயம் கிடைக்கும். அவங்களுக்கும் நமக்கும் ஜோதிடத்துல என்ன வேறுபாடுகள் தெரியும். ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நம்ம போகும்போதுதான் நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு, நம்ம இன்னும் என்ன படிக்கணும் அப்படின்னு தெரியும், நம்ம பேசுறது எந்த அளவுக்கு சரியா இருக்கு அப்படின்னு தெரியும். அப்படி ஒவ்வொரு மாநாட்டிலையும் நம்ம என்ன பண்ணோம், பல மொழிகள் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. அந்த மாணவர்கள் பேசுறாங்க. இதனால என்ன பண்ணும், மொழி ஒற்றுமையும் இன ஒற்றுமையும், நம்ம வீட்டுல எல்லாரும் பழகிறது வேற, நம்ம ஊர்ல பழகிறது வேற, அப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா பக்கத்து நாட்டோட பழகிறது வேற, பக்கத்து மாநிலத்தோட பழகிறது வேற. அப்போ ஒவ்வொருடைய பழக்க வழக்கங்கள்ல நம்ம எந்த அளவுக்கு நம்மள சரி செஞ்சுக்க முடியும், எந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணும், எந்த இடத்துல சரியா பேசணும் அப்படின்னு ஒரு பழக்க நெறிமுறைகள் எல்லாருக்கும் வளரணுன்றதுனால்தான் இது சர்வதேச மாநாடா நம்ம என்ன பண்ணோம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அவங்களுக்கும் இங்க வரும்போது ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும், உங்களுக்கும் அவங்களோட பேசி பழகும் போது உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அப்படி பாத்தீங்கன்னா சகாதேவர் 7வது மாதாந்திர கருத்தரங்கம் இன்று நாடார் திருமண மண்டபத்தில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருகின்று விழா குழுவின் சார்பாக வரவேற்கிறேன். ஜோதிட பீஷ்மர் டாக்டர் ப. சிவசூரியன் தங்கப்பதக்கம் வென்றவர் சென்னை அவர்கள், கௌரவ பொருளாளர் டாக்டர் ஏ. செந்தில் மணிவண்ணன் அவர்கள் பெங்களூர், கௌரவ செயலாளர் டாக்டர் ஜோதிட ரத்னா PM கார்த்திக் கரூர் அவர்கள், ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட சமூக தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய கௌரவ ஆலோசகர் தீரா திருநாகரசார்னா. நாளைக்கு பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் இங்க கோலாகலமாக கொண்டாட போறது. அப்போ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சகாதேவர் ஆன்லைன் ஸ்டுடியோல பார்த்து கொண்டிருக்க எல்லாரும் நம்மளுடைய அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு தீப ஏற்று திருவிழால கலந்துக்கணுமாறு கேட்டுக்கிறேன். அதனால்தான் திருநாகரசன் தான் அதை நடத்தி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அனைவரும் வருக, சுவாமியோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். அடுத்தபடியாக கௌரவ துணை பொருளாளர் சி. திருமலைசாமி அண்ணா MA அஸ்ட்ராலஜி, கௌரவ துணை செயலாளர் டாக்டர் RK கணேசன் ஐயா நாமக்கல் மற்றும் விழாவின் ஒருங்கிணைப்பாளர்கள் உயர் திருமதி பேராசிரியர் டாக்டர் G.K. உமாதேவி அம்மா அவர்கள் கோயம்புத்தூர், வாஸ்து நிபுணர்
பி நிரஞ்சன் கிருஷ்ணகிரி, உயர் திரு ஜி மாதேஸ்வரன் MA அஸ்ட்ராலஜி கரூர், உயர் திரு M தியாகராஜன் MSc அஸ்ட்ராலஜி கொடுமுடி, உயர் திரு டாக்டர் M பழனிசாமி ஐயா அவர்கள் பொள்ளாச்சி, ஜோதிட கலாநிதி ஓம் சக்தி ராஜா பாண்டிச்சேரி, SK அசோக்குமார் அவர்கள் MA அஸ்ட்ராலஜி கரூர், உயர் திரு டாக்டர் S விஜயராஜ் திருவண்ணாமலை. இவர்கள் நம் விழாவின் ஒருங்கிணைப்பாளர்கள். அடுத்தபடியாக இன்று சிறப்பு விருந்தினராக பங்கு கொள்ளுவார்கள் உயர் திரு டாக்டர் GK உமாதேவி மேடம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கு கொள்ளும் உயர் திரு வாஸ்து நிபுணர், வாஸ்துவில் ஒரு புதிய முயற்சி எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல அவர் நம்ம விழாவுக்கு வந்திருக்கிறார். அவர் நம்ம ஒரு மாணவர் கூட, M பகவதி ராஜா ஐயா அவர்கள் திண்டுக்கல். மற்றும் என் அழைப்புக்கு ஏற்று கோயம்புத்தூரிலிருந்து வருகை புரிந்திருக்கும் கோகிலவாணி அம்மா அவர்களுக்கும் இவ்விழாவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் பள்ளிப்பாளையத்தை சார்ந்த முருகேஷ் ஐயா அவர்களும் அவருடைய நண்பர்களும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். கோயம்புத்தூரிலிருந்து வருகை புரிந்திருக்கும் எனது மாணவர் குருநாதன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஆறுமுக ஐயா அவர்களுக்கும் மாரிதாசன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் கரூர் கொடுமுடியிலிருந்து வருகை கரூரிலிருந்து வருகை புரிந்திருக்கும் தொட்டியம் ராம்குமார் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்பொழுது முதல் பேச்சாளராக உயர் திரு முருகேசன் ஐயா அவர்கள் பேசுவார்கள். அப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச் என்னன்னா மாந்தி. சோ மாந்தி அப்படின்னு டைட்டில் எடுத்தாவே ஒரு அடி எல்லாரும் பின்னாடி போயிடுவாங்க ஜோசியர்கள்லாம். ஏன் தெரியல, மாந்தி ரொம்ப நல்லவர். சனி பகவான் எவ்வளவு நல்லவரோ மாந்தி பகவானும் அவ்வளவு நல்லவர். அப்படி மாந்தி செய்யும் மாயா ஜாலங்கள் என்ன? இப்போ வளர்பிறை தேய்பிறை ரெண்டு இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற கெட்டதெல்லாம் அழிக்கிறது ஒருத்தர், நம்ம கிட்ட நல்லதெல்லாம் வளர்க்கறது ஒருத்தர். அப்ப இந்த ரெண்டு பேரை நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கையில தகுந்த தேர்ந்தெடுக்கணும். அப்போ ஜோதிடர்கள் தான் என்ன பண்ண முடியும், எந்த டைரக்ஷன்ல போனா வளம் கிடைக்குமா, இந்த டைரக்ஷன்ல போனா வளம் கிடைக்குமா. அப்போ மாந்தியை பத்தி ஒரு பெரிய ஜாலம் இருக்கு. சோ பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கு குழந்தைகள் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர், ரெண்டு மனைவி இருக்காங்க. ஒன்னு ஜேஷ்டாதேவி, இன்னொன்னு மந்தாதேவி. அந்த மந்தாதேவிக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. அந்த ரெண்டு குழந்தைங்க யாருன்னா பாத்தீங்கன்னா ஒருத்தர் குளிகன், ஒருத்தர் மாந்தி. இங்க தமிழ்நாட்டுல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் மாந்தி பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் குளிகனை பத்தி யாரும் தெரிஞ்சுக்கல. குளிகன் கால்குலேஷன் தனியா இருக்கு. மாந்தி தேய்பிறைனா குளிகன் வளர்பிறை. மாந்தி இருட்டுனா குளிகன் வெளிச்சம். மாந்தி உதய காலம்னா குளிகன் உதய காலம்னா மாந்தி மறையும் காலம். அப்போ இந்த ரெண்டு பேர் தான் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும், வளமாகறதுக்கு என்ன செய்யணும், மாந்தி செய்யக்கூடிய கஷ்டங்கள்லாம் எப்படி குறைக்கணும், குளிகன் செய்யக்கூடிய விஷயங்கள் எப்படி நல்லது பண்ணணும் அப்படின்ற நீண்ட நாள் அனுபவம் மிக்கவர். பல மாணவர்களுக்கு ஐயா பாத்தீங்கன்னா ஷார்ட் பீரியட்ல நிறைய பேர் உருவாக்கி இருக்காரு. ஒரு பெரிய வித்வானுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா, அவர்கள் பேசி முடிச்ச உடனே அவங்க கிட்ட சப்ஜெக்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுப்பாங்க மக்கள். இவங்க கிட்ட வித்தை இருக்கா இல்லையான்னு இன்னொருத்தர் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நான் பாத்தீங்கன்னா ஒரு 5 கருத்தரம் தான் பேசியிருப்பேன். ஒரு டிவியில ஒரு 5 கருத்தரம் தான் பேசினேன். அந்த பக்கம் இருந்தவங்க எல்லாருமே எங்கிட்ட ஜோதிஷம் பார்க்க ஆரம்பிச்சாங்க, அப்புறம் படிக்க ஆரம்பிச்சாங்க. இது காரணம் என்னன்னா, அவர்கள் சொல்வதில் நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்குது. ஒருத்தர் சொன்ன விஷயத்தை என்ன பண்ண இன்னொரு மாடிஃபை பண்ணி சொல்றாங்க. யாரும் சுயமா சிந்திக்கல. அப்படி சுயமா உருவாகி வந்தவர் தான் முருகேஷ் ஐயா. அவர்கிட்ட எந்த நோட்ஸ் இருக்காது, அவர் கேட்டோன்னே என்ன பண்ண சொல்வார். அப்போ ஒரு நல்ல வித்வானை தேர்ந்தெடுக்கக்கூடியது நம்மளுடைய கடமை. ஒருத்தர் நோட்ஸ் வச்சு அந்த நோட்ஸ் என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் பப்ளிஷ் பண்றாங்க. உடனே அந்த லிஸ்ட் வச்சுதான் ஜோசியம் சொல்றாங்க. இப்ப ஜோசியர் என்ன பண்றாங்க, கர்ணநாதனா ஒரு கோயில் போ, கர்ணன் தெரியும், அது கர்ணநாதனை எப்படி ஆனாலும் தெரியாது. அப்புறம் கர்ணத்தோட நட்சத்திரம் என்னன்னு தெரியாது, உடனே அதுக்கு ஒரு கோயில் போங்க. அப்புறம் யோகத்துக்கு ஒரு கோயில், அவயோகி கோயில், முடக்கு கோயில், முடக்கு நிவர்த்திக்கு ஒரு கோயில். இப்படி என்ன பண்றாங்க, இன்னொருத்தரோட நோட்ஸ் தான் என்ன பண்றாங்க எடுத்துக்கிறாங்க. ஜோதிஷம் என்பது நோட்ஸ் அல்ல.
உங்களுள்ள இருக்கக்கூடிய நல்ல விஷயத்த வெளியே கொண்டு வரணும். ஆனா அதையும் படிக்கணும். ஆனா அது உங்களுக்கு ஐடியாக்கு தான், ஜஸ்ட் ஃபார் த ரெஃபரன்ஸ். இப்போ ஒரு புக் இருக்குன்னா அந்த புக்கு வாத்தியார் சொல்லிக் கொடுக்கும் போது புக்கில் இருக்கிறது மட்டும் சொல்லிக் கொடுக்க மாட்டாரு, தன்னுடைய அனுபவத்தை முதல் சொல்லுவார். அந்த புத்தகத்தை நீ படிக்கும் போது உனக்கு என்ன பண்ணும், ஒரு அனுபவம் ஏற்படும். வியாசர் என்கிட்ட எல்லாரும் பராசரர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிஷ குரு. அவர்கிட்ட நான் படிச்சு முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாணவர் போய் கேட்டாராம், படிச்சு முடிச்சிட்டியா? ஆமா படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்ட்டார். இன்னொரு முறை படிச்சாராம், இன்னொரு கோணல்ல தெரிஞ்சுதான். இன்னொரு முறை படிச்சாரும், இன்னொரு கோணல் தெரிஞ்சுதான். அப்ப ஜோதிஷம் என்பது பராசரர் தான் வந்து காப்பிரைட்டர். நம்ம எல்லாம் என்ன பண்றோம், அவர்கிட்ட நாலேஜ் வாங்குறோம். இங்க ஐயா பத்தி சொல்ல போனோம்னா அவர் எந்த நோட்ஸையும் ரெஃபர் பண்ண மாட்டார். எந்த நோட்ஸ் ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்னன்னா அவருடைய ஞானம் வந்து அபரிவிதமானது. அவர்கிட்ட படிச்ச மாணவர்கள்ட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா அவர் சொல்லி கொடுக்க ஒரே விஷயம் என்னன்னா ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி கொடுத்துருவார். இப்படிப்பட்ட குரு நமக்கு கிடைச்சிருக்கார். அந்த குருவை அன்போடு மேடை கலைகிறேன். மாந்தியின் மாயாஜாலங்களை பத்தி ஐயா நிறைய விஷயங்களை சொல்லணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். வாங்க ப்ளீஸ். அன்புடையர் வணக்கம். அனைத்து சோசிய பெருமார்களுக்கும் இளையவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லி, சிவசூரியன் தம்பிக்கு நன்றி சொல்லி, சிவசூரியனுக்கு ஒத்துழைக்கும் ஃப்ரெண்டுகள் நண்பர்கள் ஒத்துழைப்பான அனைவருக்கும் நன்றி சொல்லி, நான் வந்து சிறிய கருத்துக்களை விரிவாக சொல்லுகிறேன். இந்த கருத்துக்களை தயவு செய்து நீங்கள் எதையும் கீழே போட்டுறாமல் கையில் எடுத்து செயல்பட்டு பார்க்கணும். ஒன்று கூட தவறு வராது, பயனுடையதாக இருக்கும். நான் வந்து நூல் படிக்கவில்லை என்று சொல்கிறேன், குருநாதர் கிடையாது என்று சொல்கிறேன். பழனி முருகப்பன் தான் குருநாதர். அவருடைய ஞானத்தால் தான் நானே சுயமாக ஏகப்பட்ட கருத்துக்களை கண்டுபிடிச்சு மக்களுக்கு உபயோகப்படுத்துகிறேன். அது மட்டுமல்ல, என்னுடைய குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரியை வணங்கி, விநாயகப் பெருமானை வணங்கி, சிவபெருமானை வணங்கி, இங்கே எல்லாம் கூடியிருக்கும் அனைவரையும் வணங்கி சிறிய உரைகளை பெரும்பொருளாக உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். நீங்கள் இதை வந்து நன்றாக பயன்படுத்தி உபயோகித்தீங்கன்னா சாதகத்தை எளிமையாக சொல்லலாம். நான் இப்போது தொடங்குகிறேன். ஒரு 3 பேர்த்துக்கு ஒருத்தர் கல்யாணம் அவ்வளோ ஒரு குடும்பத்தில். இதை மட்டும் சொல்கிறேன், மார்க் பண்ணிக்கங்க. இது வந்து அவ்வளோ உபயோகப்படும். அதாவது இந்த ஜாதகம் வந்து 46 வயசு, 44 வயசு, 42 வயசு, 3 பேர் அண்ணன் தம்பி, 3 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகலை. அப்போ இந்த கல்யாணம் ஆகாததுக்கு என்ன காரணம்? 7ஆம் இடமா 2ஆம் இடமா? இதுதான் கேள்வி. 7ஆம் இடம் கிடையாது, 2ஆம் இடம் தான் திருமணம் ஆகாததுக்கு காரணம். அப்போ இந்த தேதி சொல்கிறேன், மார்க் பண்ணிக்க. பிறந்த நேரம் சொல்கிறேன், பிறந்த ஊர் சொல்கிறேன். இதை மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த சாதகம் நீங்கள் 1 பேஜ் எடுத்து என்ன இதுக்கான விளக்கத்தை எத்தனை கேட்டாலும் சொல்லுவேன். அந்த விளக்கத்திலிருந்து நீங்கள் நிறையா இந்த சப்ஜெக்ட் எடுத்து போகலாம். அதாவது தேதி வந்து 5/8/1978 10 மணி 15 நிமிஷம் PM. ஊர் வந்து மதுரை. இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இதை 1 பேஜ் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அந்த இதனுடைய சந்தேகத்தை எப்போ கேட்டாலும் இதுக்கு விளக்கம் சொல்லுவேன். இந்த ஒரு விளக்கம் வந்து பெரும்பொருளாக இருக்கும் உங்களுக்கு. கல்யாணம் ஆகிறதுக்கு 7ஆம் இடம் காரணம் அல்ல, 2ஆம் இடம் தான் அப்படிங்கிறதுக்கு சரியான விளக்கம். நான் இதே தேதி கொடுக்குறேன்னா நான் எல்லாத்துக்கும் ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்க முடியாது, இதை விளக்கியும் இப்போ சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் ஃபோனில் வந்து இதை பற்றி விளக்கம் கேளுங்க. அனைவருக்கும் இதை விளக்கம் தெளிவாக சொல்கிறேன். இந்த ஒரு விளக்கம் வந்து சாதகத்துக்கு பெரிய உபயோகமாக இருக்கும். அதனால தான் இந்த சாதகத்தை வெளிப்படுத்துகிறேன். இதே போல் அடுத்த மாதம் ஒரு சாதகம் தருவேன். மாந்தியும் சதய நட்சத்திரமும் என்ன பண்ணுறார்கள், இவங்க என்னென்னவெல்லாம் கெடுதல் பண்ணுவார்கள் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் அடுத்த மாதம் நான் உங்களுக்கு இதேமாரி ஒரு பேப்பர் தருவேன். அந்த பேப்பரில் வந்து மாந்தி என்ன பண்ணுவார், சதய நட்சத்திரம் என்ன பண்ணும், இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஆகையால் வந்து இப்போ இந்த நான் சொன்ன இந்த 2ஆம் இடம் தான் திருமணத்துக்கு திருமணம் ஆகாததுக்கு காரணங்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ சாதகருக்கு வந்து 46 வயசு இந்த பையனுக்கு. லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்குடைய சுக்கிரன் கேதுனுடைய தொடர்பு. ராசிக்கு 2ஆம் இடத்துக்குடையவரை வந்து கேது நட்சத்திர தொடர்பு. லக்கணத்துக்கு 2ஆம் இடமும் கேது நட்சத்திரம், மேஷத்துக்கு 2ஆம் இடமும் சுக்கிரன் கேது நட்சத்திர தொடர்பு. 3 2ஆம் இடமும் கேது நட்சத்திர தொடர்பு வந்துட்டால் அவங்களுக்கு பெரும்பாலும் கல்யாணம் ஆகாது. 100 பேர் இருந்தால் 90 பேர்த்துக்கு ஆகாது, 10 பேர்த்துக்கு ஆகும். அது பிரச்சனைகள் இருக்கும். இது ஒரு சமாச்சாரம்.
அதே மாதிரி அவருக்கு இளையவருக்கு கல்யாணம் ஆகல, முதல் தம்பிக்கு. ஏன் ஆகல? அவருக்கு வந்து 3 4ஆம் இடத்தை எடுத்துக்கணும். 3ஆம் இடம் தம்பி அப்படின்னா அதுக்கு பக்கத்து வீடு குடும்பம். 3 4ஆம் இடத்துக்கு கூடியவரும் கேது நட்சத்திரம். அப்போ தம்பிக்காரனுக்கு கல்யாணம் ஆகல. சரி, 2வது தம்பிக்கு கல்யாணம் ஆகல. அதுக்கு என்ன காரணம்? 3 6ஆம் இடம். 3 6ஆம் இடம் தான் 2வது தம்பிக்கு குடும்பம். 3 6ஆம் இடமும் கேது நட்சத்திர தொடர்பு. அப்போ திருமணம் ஆகாததுக்கு 7ஆம் இடம் காரணம் அல்ல, 2ஆம் இடமே தான் காரணம் அப்படிங்கிறத வந்து நீங்க பரிசீலனை பண்ணுங்க. இது பெரும் பொருள் கையில கொடுத்துருக்கிறேன், கீழே போட்டுறாதீங்க. இது ஒரு ஜமாச்சிரம். 7ஆம் இடத்தை நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா இருதார யோகத்துக்கு பார்க்குறோம். 2 தாரம் எது அப்படின்னா 7ஆம் இடத்தை பார்க்கணும். 2 தாரத்துக்கு 7 கூடிய 2 பேரும் உபயத்துக்கு போய் மேசத்துக்கு ஏழக்கூடிய சுக்கிரன், லக்கணத்துக்கு ஏழக்கூடிய கிரகம் 2 பேரும் உபயத்துக்கு போய் அதை பாவகிரகங்கள் பார்த்தா 2 தாரம். 2 ஜாதகத்திலையும் சுக்கிரன் நீச்சமானால் 2 தாரம். 2 தாரத்தில் சுக்கிரனோட மாந்தி சேர்ந்தால் 2 தாரம். இப்போ 2 தாரத்துக்கு இப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். 2 தார யோகத்துக்கு தான் நம்ம 7ஆம் இடத்தை பார்க்குறோம். ஆனால் கல்யாணமே ஆகாதுங்கிறதுக்கு 2ஆம் இடம். குருவும் சுக்கிரனும் கெடாமல் 2ஆம் இடம் கெடலினா 22லேருந்து 27க்குள்ள கல்யாணம் ஆயிரம். நீங்கள் எந்த சாகத்தை வேணாலும் செக்அப் பண்ணி பாருங்கள். குரு சுக்கிரன் கெடவில்லை, 2ஆம் இடம் லக்கணத்துக்கு 2ஆம் இடம் கெடவில்லை, 27 வயசுக்குள்ள கல்யாணம் நிற்காது. அப்போ குரு சுக்கிரன் கெட்டு 2ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா 32 34 36க்குள்ள கல்யாணம் ஆகும். அப்போ 3 2ஆம் இடமும் கெட்டு போனா கல்யாணமே இல்லை. இந்த கல்யாண பிரச்சனையை 3ஆ பிரிச்சிருக்கிறேன். காலகாலத்தில் கல்யாணம் ஆகுங்கிறது ஒன்று, 36க்குள்ள கல்யாணம் ஆகிறதுக்கு இன்னொன்று, கல்யாணமே ஆகாதுங்கிறதுக்கு இன்னொன்று. இப்போ இந்த சந்தேகம் தான் என்னை எப்போ போன் பண்ணி கேட்டாலும் அதுக்கான விளக்கம் தருவேன். நீங்கள் வந்து இது சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ வேணாலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்னை கேட்கலாம். இது ஒரு சப்ஜெக்ட். இந்த கல்யாணம் ஆகாததுக்கு என்ன காரணம், ஆகிறதுக்கு என்ன காரணம், கல்யாணமே இல்லைங்கிறதுக்கு என்ன காரணம் எல்லாமே சொல்லியிருக்கேன். இதை வந்து பதிவு பண்ணிக்கங்க. அடுத்தால இந்த மாந்தி, சதய நட்சத்திரம், திருவாதிரை, இந்த 3 நட்சத்திரம் தான் கெடுதலை அதிகம் பண்ணும். இந்த கேது நட்சத்திரம் அசுவினி மக மூலம் உக்காந்த இடத்துல இருந்து பவரை குறைக்கும். கெடுதல் பண்ணாது. கெடுதல் பண்ணாதுன்னா கொல்லாது, கொல்லக்கூடிய தன்மை கிடையாது. இதை வந்து நீங்கள் வந்து நன்றாக பதிவு பண்ணி ஆய்வு பண்ணணும். இப்போ அந்த பாவகரங்கள், அதாவது கிரகங்கள் கெட்டு போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் வச்சிருக்கிறது ஷார்ட்டு. இது வந்து நூலில் இருக்காது. அதே மாதிரி இது யாரும் பயன்படுத்தியிருக்க வாய்ப்பு இல்லை. என்ன ஷார்ட் அப்படின்னா, கெட்டு போகிறதுக்கு காரணமே அசுவினி மகம் மூலம் இவங்களோட சேர்ந்து அந்த கிரகம் பவர் குறையுது. இது கெட்டு போனதா ஒரு அர்த்தம். திருவாதிரை, சதயம், மாந்தி, இவங்க 3 பேரில் இந்த மாந்தியும் சதயமே என்ன பண்ணோம்னா கொல்லக்கூடிய தன்மை வாய்ந்தது, முதலிழக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது, குடும்பத்தில் பெரும் பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லை, இது என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனை செய்யணும். கேன்சல், மாரடைப்பு, மஞ்சக்காமாலை, பக்கவாதம், சன்னி, மனநலை பாதிப்பு, ஊமையாக போகிறது, தெற்கு வாய், ஊமையாக போகிறது எல்லாமே இந்த இவங்க பண்ணுற வேலை தான். ஆரே மாந்தியும் சதய நட்சத்திரமும் தான். அது மட்டுமல்ல, பூர்வீகத்தோட்டு வெளியே வந்துடுவான், மறுபடியும் பூர்வீகம் போக மாட்டான், பூர்வீக சொத்து இழந்துருவான், பங்காளிக்கு உதவி இருக்காது. இதுக்கு எல்லாமே இந்த மாந்தி சதய நட்சத்திரம் தான் காரணம். அப்போ இந்த மாந்தி, சதய நட்சத்திரம், திருவாதிரை, இவங்க 3 பேர் அசுவினி மக மூலம், இவங்க 3 பேர். இந்த 6 தான் பாவகிரகமாக மாறுது. நாம் சனி சூரியன் பாவகிரகம், செவ்வாய் சனி பாவகிரகம், இப்படிலாம் எடுக்கிறோம். அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் எடுத்து பாருங்கள். நான் ஆய்வில் நான் கண்டுபிடிச்ச விஷயத்தை உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். அதாவது சனி பகவான் சுயச்சாரத்தில் இருக்கார், அல்லது குருச்சாரம், புதன்சாரம், சுக்கரச்சாரம் இதில் இருக்கும்போது சனி பகவான் கெடமாட்டார். இவங்க தொட்டாதான் கெட்டு போயிடுவார். ஆரே இந்த அசுவினி மக மூலம், திருவாதிரை, சுவாதி, சதயம். அப்புறம் அந்த சுவாதி நட்சத்திரம் ஒன்றும் பண்ணாது. சுவாதியை நம்ம கெடுதலுக்கு எடுத்துக்க தேவையில்லை. திருவாதிரை, சதயம் தான் கெடுதல் பண்ணார். ராகு நட்சத்திரம் 3ல் நம்ம வந்து சுவாதி எடுத்துக்க தேவையில்லை. திருவாதிரை, சதயம் கெடுதல் பண்ணும். மாந்தி வந்து நம்பர் 1 கெடுதல் பண்ணும். அப்போ பாட்டில் அவுட் ஆகிறது பூராமே மாந்தி செய்கிறார். கேன்சல், மாரடைப்பு, மஞ்சக்காமலை, பக்கவாதம், சன்னி எல்லாமே இவங்க 2 பேர் தான். சதய நட்சத்திரம் மாந்தி செய்கிறார்கள். அதெல்லாம் பாட்டிலே அவுட் ஆயிடுவாங்க. அவங்களாம் அதெல்லாம் இந்த மாந்தி தான் பண்ணுவார். சுடு தண்ணி மேலே ஊற்றிக்கிறது, தீக்காயம் தீயில எறிவாங்க. இதெல்லாம் மாந்தியினுடைய சரியான விளையாட்டு. மாந்தி வந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்க. மாந்தி நம்ம எடுத்தோம்னா சாதகத்தை விரிவாக சொல்ல முடியும். மாந்தியினுடைய சர்வீஸ் அப்படி. அதனால் மாந்தி வந்து நீங்கள் வந்து ஏதோ மாந்தி அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்காம அதை உள்நோய்க்கு பார்த்தீங்கன்னா
மாந்தி வச்சு நம்ம சாதகத்தை சாதாரணமாக சொல்லிவிட முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதில் ஏதாச்சும் குற்றங்கள் இருந்தாக்கா என்னை கேளுங்க, என்ன தெரியலனாலும் அதுக்கு விளக்கம் தர்றேன். இப்போ மாந்தி வந்து பாருங்க, சனியும் மாந்தியும் சேர்க்க என்ன பண்ணுது? மூத்த அண்ணன் இருக்க மாட்டான். சனி மாந்தி சேர்ந்தால் மூத்த அண்ணன் இருக்க மாட்டார். சனி சதய நட்சத்திரம் வாங்கியிருந்தாலும் மூத்த அண்ணன் இருக்க மாட்டார். இதெல்லாம் மார்க் பண்ணிக்க வாங்க உட்கார். சனி சதய நட்சத்திரத்தில் இருந்தாலும் மூத்த அண்ணன் இருக்க மாட்டார். இது வந்து பெரும்பொருள். நான் இப்போ சொல்றது ஒன்னொன்னும் எதை சொல்றாங்கன்னு நினச்சிக்காதீங்க. இது பெரும்பொருளை கையில் வச்சுங்க. சாதகம் சொல்லும் போது நம்ம எளிமையா இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு உபயோகப்படுத்துறேன். அப்புறம் இந்த சனியோட மாந்தி சேர்ந்தாலும் மூத்த அண்ணன் இருக்க மாட்டான். சனி சதய நட்சத்திரம் வாங்கினாலும் மூத்த அண்ணன் இருக்க மாட்டான். அப்போ அந்த கொல்லக்கூடிய தன்மையை சாதாரணமாக செஞ்சிருவார். அப்புறம் இறந்தால் இறந்துருவாராம். எதிர்பாராத பிறந்துட்டா ஏதோ ஒன்று பிறந்தால் இறந்துருவாராம், இருக்க மாட்டாங்களாம். அதே மாதிரி புதன் சதயத்தில் இருந்தாலும் மாந்தியினுடைய தொடர்பில் இருந்தாலும் இளைய ஆண் வாரிசு இருக்காது. இளைய சகோதரன் இருக்க மாட்டார். இது உறுதியாக நம்பலாம். அப்போ ஒரு சாதகம் கொடுத்தாங்கன்னா இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கோசமே கேட்டு பார்க்கணும். சாதகத்தை கொடுத்தோன்னா அவங்களுக்கு பலன் மட்டும் சொல்லக்கூடாது, நாம் இது பதிவு பண்ணிக்கணும்ல, நமக்கு அனுபவத்தை கொண்டு வரணும்ல. அதுக்கோசரம் என்ன பண்ணோம்? இப்போ வந்து புதன் வந்து சதயத்தில் இருக்கார், இல்லை மாந்தியோடு இருக்கார். உனக்கு இளைய சகோதரர் இல்லைங்கிறத நம்ம சொல்லணும். ஆமான்னு 10 சோசிக்கார 10 சாதகம் சொன்னார்னா நமக்கு அது அனுபவமாக வந்துடுது. இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி பாருங்க, இந்த மாந்தி வந்து சனியோடு சேர்ந்தால் அண்ணன் இருக்க மாட்டான். புதனோடு சேர்ந்தால் தம்பி இருக்க மாட்டார். சுக்கிரனோடு சேர்ந்தால் அப்பாவுடைய முதல் அண்ணன் இருக்க மாட்டார். சனியோட சுக்கிரனோட மாந்தி சேர்ந்தால் சதய நட்சத்திரம். இந்த சதயமும் மாந்தியும் எடுத்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். சதயம் என்ன பண்ணுதோ அதே மாந்தி பண்ணும், மாந்தி என்ன பண்ணுதோ அதே சதயம் பண்ணும். திருவாதிரை கொஞ்சம் பவர் குறையும். ஆனால் இவங்க 2 பேர் அப்படி இல்லை. எடை போட்டோம்னா ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒரே மாதிரி செய்கை செய்வாங்க. அப்போ சுக்கிரன் சதயத்தில் இருந்தாலும் அப்பாவுடைய முதல் அண்ணன் பெரியப்பா இருக்க மாட்டார். மாந்தியோடு இருந்தாலும் அவர் இருக்க மாட்டார். அது மட்டும் இல்லை, அம்மாவுடைய முதல் அண்ணன் இருக்க மாட்டார். அம்மாவுக்கு முதல் அண்ணன் இருக்க மாட்டார். இப்படி அந்த சுக்கிரனை பற்றி நிறைய சொல்லலாம். அந்த சுக்கிரன் வந்து 2வது குழந்தைக்கு அதிபதியாக வர்றார். முதல் கிளை எப்பயுமே நான் பாருங்க, மேசல் இருந்தால் அந்த குழந்தைக்கு எடுப்பேன். லக்கணத்திலிருந்து எடுத்து பழக்கமே இல்லை. மேசத்தை மைய புள்ளியாக வச்சு எடுத்தோம்னா நிறைய விஷயங்களை தெளிவாக சொல்லலாம். லக்கணத்தை எடுக்க வேறான்னு நான் சொல்லவில்லை. மேசத்தை எடுக்க அதில் ஒரு சிறப்பு கிடைக்கும், அதிலிருந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்போ இந்த மேசத்திலிருந்து சூரியனை முதல் குழந்தையாகவும், சுக்கிரனை 2வது குழந்தையாகவும், குருவை 3வது குழந்தையாகவும், சனி பகவானை 4வது குழந்தையாகவும், செவ்வாயை 5வது குழந்தையாவே எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிற போது பாருங்க, இந்த சூரியன் வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால் முதல் குழந்தை பெண் குழந்தை பிறக்கும். இந்த ஆணா பெண்ணாங்கிறதுக்கு கடினப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மாசமா இருக்கிறாங்க, ஐயா என்ன குழந்தை பிறக்கும் வந்து கேட்குறாங்க, அது வந்து கடினப்படாமல் நாம் சொல்லலாம். சூரியன் செவ்வாய் நட்சத்திரத்தில் உள்ளார், அவிட்டம் சித்திரம் மிருகாசிரி எதில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து முதல் குழந்தை பெண் குழந்தை தான் பிறக்கும். இதை வந்து வர்றவங்கிட்ட மட்டும் நம்ம ஆய்வு பண்ண தேவையில்லை. ஏற்கனவே நமக்கு சொந்தவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க ஜாதகத்தில் வாங்கி பாருங்க, அந்த சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கலாம். அனுபவம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரணும். அப்போ சூரியன் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால் அவர்களுக்கு பெண் குழந்தையே முதல்ல பிறக்கும் என்பதை மறந்துடக்கூடாது. அதே செவ்வாய் சூரியன் சனி நட்சத்திரம் பெற்றிருந்தால் பூசம் அனுச உத்தட்டாதி இப்படி இருந்தால் அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். அப்போ இந்த குழந்தைக்கு பாருங்க கடினப்பட வேண்டியதில்லை. இதை சொன்னோம்னா கரெக்டாக இருக்கும். அப்போ 2வது குழந்தை சுக்கிரன். சுக்கிரன் வந்து சனி நட்சத்திரத்தில் தான் 2வது குழந்தை ஆண் குழந்தை, செவ்வாய் நட்சத்திரத்தில் 2வது குழந்தை பெண் குழந்தை, குரு 3வது குழந்தை. குருவுக்கு இப்படி எடுத்துக்க வேண்டியது தான். அப்போ வரிசையாக பிறக்கிறது ஒரு குழந்தை நிலவரம் இருக்குது. ஒரு குழந்தை பிறந்து 5 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்கும். ஒரு குழந்தைக்கு மேலே இல்லை, குழந்தையே இல்லை. இது 3-4 சப்ஜெக்டாக எடுக்கிறோம். அப்போ பாருங்க, சூரியன்
சுக்கிரன், குரு 3 பேரும் கிடவில்லை என்றால் அவங்களுக்கு வருஷ குழந்தையா பிறக்கும். வருஷம் ஒரு குழந்தை பிறந்துடும். அதே சூரியன் நன்றாக இருந்து முதல் குழந்தை பிறக்கும். சுக்கிரனும் குருவும் கெட்டு சனி பகவானும் செவ்வாயும் நல்லா இருந்தால் 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு குழந்தை பிறக்கும். அப்போ சூரியன் நன்றாக இருக்குது, முதல் குழந்தை பிறந்துருது. சுக்கிரன், குரு, சனி, செவ்வாய் இந்த 4 கெட்டு விட்டால் ஒரு குழந்தைக்கு மேலே இல்லை. அப்புறம் அதுக்கு மேலே குழந்தையே இல்லை அப்படிங்கிறதுக்கான சப்ஜெக்ட் சூரியன், சுக்கிரன், குரு. இந்த 3 கிரகமும் 2 ஜாதகத்திலையும் கெட்டு போயிட்டால், பெண் ஜாதகத்திலையும் ஆண் ஜாதகத்திலையும் கெட்டு போயிட்டால் அவங்களுக்கு குழந்தையே இல்லை. இப்போ பாருங்க, குழந்தைக்கே 4ஆக பிரிச்சிருக்கிறேன். வரிசையாக குழந்தை பிறக்கிறது ஒன்று, ஒரு குழந்தை பிறந்த 5 வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்கிறது இன்னொன்று, ஒரு குழந்தைக்கு மேலே இல்லைங்கிறதுக்கு ஒன்று, ஐயா குழந்தையே இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒன்று. அப்போ நம்ம பொருத்தம் போடும்போது இந்த குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் மகேந்திர வருது, ஸ்ரீதருக்கு வருது, குழந்தை கிடைச்சிருன்னு சொல்லி அந்த எண்ணத்துக்கு போகக்கூடாது. நாம் கவனிக்க வேண்டியது இன்னொன்று இருக்கு. அந்த இன்னொன்று தான் சூரியன், சுக்கிரன், குரு. இவர்கள் கெடாமல் இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் சுத்தமாக கெட்டு போச்சு, அப்போ இன்னொரு ஜாதகம் சுத்தமாக நல்லா இருக்கணும். சூரியன், சுக்கிரன், குரு 3 பேருமே நல்லா இருக்கணுமா. அப்படி இருக்கிற ஜாதகம் சேர்த்தணுமா. அப்படி சேர்த்தனால் மட்டும்தான் அந்த ஒரு குழந்தையாச்சும் கிடைக்கும். அப்படியெல்லாம் சேர்த்தாம அந்த 5, 7, 9 மட்டும் கவனக்குறைவாக இருந்துட்டோம்னா இந்த குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு போவோம். அதுக்கு நாமளே ஒரு காரணமாயிடுறோம். சாதகம் பார்த்து பொருத்தம் போடுறீங்களே ஒரு காரணமாயிடுறோம். அப்போ மக்கள் நம்மளை அதிகமாக நம்பி வருவாங்க. அப்போ நம்பி வரும்போது நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய வார்த்தைகள் அவங்களுக்கு உபயோகப்படும்படியாக இருக்கணும். அது மட்டுமல்ல, நாம் ஒரு மக்கள் கோயிலுக்கு போகிறாங்க, அவரை அந்த வர ஏதாச்சும் கிடைக்கும்போது தான் போவாங்க நல்லது கெட்டதுக்கு. ஆனால் அதுபோல் அவர் பேச மாட்டார். நம்ம சோசியக்காரர் பேசுகிறோம். தெய்வத்துக்கு நிகரான நாம் மக்களுக்கு உபயோகப்பட முடியாததையே எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கு ஒரு ஆய்வு பண்ணணுமா. நாம் 10 ரூபா சம்பாதிக்கணுங்கிற கவனத்தை விட்டுட்டு மக்களுக்கு உபயோகப்படணும். அதுக்கு என்னென்னவெல்லாம் நம்ம சொல்லணும், இதை நம்ம கையில் வச்சுக்கணும். இதுதான் நான் சொல்கிற கருத்துக்கள். அது ஒன்றும் கடினமான கணக்கு இல்லை. நம்ம சாதகத்தை கரெக்டாக பார்த்து சொன்னோம்னாவே அதே போதும், அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த மாந்தி, சதய நட்சத்திரத்தை சொன்னால் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் சின்ன சின்ன கருத்துக்களை சொல்கிறேன், இதை கேட்டுங்க. மாந்தி சுக்கிரனோட சேர்ந்தால் பெரியப்பா இருக்க மாட்டார். முதல் மனைவி பிரச்சனைக்குள்ளாகும், இல்லாத கூட போகலாம். 2வது குழந்தை இருக்காது, பிறந்தால் இறந்து போயிடும், இல்லைன்னா கர்ப்பக்கலைவு ஏற்படும். அம்மாளுடைய அண்ணன் இருக்க மாட்டார். இப்போ இந்த சுக்கிரன் எத்தனைக்கே எடுத்துக்கலாம். 3வது சகோதரன் இருக்க மாட்டார். இதெல்லாம் எண்ணிக்கையிலே கொண்டு வரணும். முதல் சகோதரன் 3ஆம் இடம்னா, 2வது சகோதரன் 5ஆம் இடம், 3வது சகோதரோட 7ஆம் இடம், அது சுக்கிரனா வந்துடுது. 3வது தம்பி இருக்க மாட்டான். 2வது குழந்தைனா சுக்கிரனா வந்துடுது. அப்போது 2வது குழந்தை கர்ப்பக்கலைவு ஏற்படும், பிறந்து இறக்கும் இருக்காது. அப்படிங்கிறத நம்ம அந்த சாதகத்தில் ஆய்வு பண்ணணும். இது ஒரு நிலைப்பாடு. அதே மாந்தி சூரியனோட சேர்றார், சூரியனை பார்க்கிறார், சூரியன் வீட்டில் இருக்கிறார், சூரியன் வீட்டை பார்க்கிறார். இவ்வளவுதான். இது எல்லாமே பூர்வீகத்தை இழப்பு செய்யும். இதுக்கு பாரு ஒரு கணக்கு இல்லை. சூரியனோட மாந்தி சேர்றது, சூரியனை பார்க்கறது, சூரியன் வீட்டில் அமர்றது, சூரியன் வீட்டை பார்க்கறது, இது எல்லாமே என்ன பண்ணும், தாத்தா இருக்க மாட்டார், கண்டத்தை கொடுக்கும். தாத்தா சொத்து இருக்காது, முதல் குழந்தை இருக்காது, பிறந்தால் இறந்து போயிடும், இல்லைன்னா கர்ப்பக்கலை ஏற்படும். அது மட்டுமல்ல, பங்காளிகள் உதவ மாட்டார், பங்காளிங்க உதவி இருக்காது. குலதெய்வம் கும்பிட்டாலும் வேலை செய்யாது, அணுகரகம் இருக்காதான் குலதெய்வத்தினுடைய அணுகரகம். அரசு வேலை கிடையாதான், அரசு வேலைக்கெல்லாம் அவங்க போக முடியாது. அரசியலுக்கு போனால் வெளியே தள்ளி விட்டுருவாங்க, அரசியலுக்கு போக முடியாது. அது மட்டுமல்ல, உள்ளூரில் இருக்கிற வீட்டை இழந்தது தான். சாதகர் வெளியூர் வந்துடுவார். இப்படி இருக்கிற சாதகத்தில் மறுபடியும் அவர் உள்ளூர் வரமாட்டார், பையன் வரமாட்டார், பேராண்டியே வரமாட்டானோ. அப்போ என்ன ஆகுது, சூரியன் மாந்தி தொடர்பில் இருந்தால் இத்தனையும் நடக்குது. 7 சப்ஜெக்ட் பாருங்க. மாந்தி தொடர்பில் இருந்தால்
தாத்தா இல்லை, முதல் குழந்தை இல்லை, பங்காளிங்க உதவி இல்லை, குலதெய்வம் வேலை செய்யாது, அரசு வேலை கிடையாது, அரசியலுக்கு போக முடியாது. அது மட்டும் இல்லை, ஊர் விட்டு வெளியே வந்துடுவார். இவர் உள்ளூர் போக மாட்டார், பயம் போக மாட்டான், பேராண்டியும் போக மாட்டான், உள்ளூரே அத்து போயிருமா. அப்போ அந்த மாந்தியினுடைய சப்ஜெக்டு எல்லாருமே எடுக்காம இருக்கக்கூடாது. மாந்தி எடுத்தாக்கா நமக்கு பாதிப்பு ஏற்படும்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது இல்லை என்று நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, மாந்தியினால நமக்கு பாதிப்பு ஏற்படணும்னு நம்ம ஜாதகத்தில் இருந்தால் நடக்கும், நடந்தே தீரும் என்ன பண்ணாலும். இல்லை என்றால் இல்லை. ஏன் நடக்கும்? நமக்கு ஏன் நடக்கும்? செவ்வாய் மாந்தியோடு இருக்கார், அடிப்படும், ஆக்சிடென்ட் வரும், ஆப்ரேஷன் வரும், நான் வந்தே தீரும். கடன் தீராத கடன் வாங்கிக்குவான். கடன் தீராதான் எவ்வளோ வாங்குவான்? 3, 5, 10, 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் கடன் இருக்கும். செவ்வாய் மாந்தி சேர்ந்த ஜாதகம் பூரா நீங்க கேட்டு பாருங்க. ஐயா 3 லட்சமா 5 லட்சமா கடை. பெரிய நிறுவனம்லாம் 3 கோடி, 5 கோடி, 10 கோடி. இந்த 3க்கு மேலே தான் இருக்கும். 3க்கு கீழே வாங்க மாட்டாங்க. 1 லட்ச ரூபாய்ன்னு கேட்டீங்கன்னா இல்லைம்பாங்க, எச்சா வாங்கியிருக்கணும்பாங்க. அப்போ நம்ம அப்படி கேட்கக்கூடாது. 3, 5, 10 கேளுங்க, ஆமான்னு தான் சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாந்தி கடனை அதிகமாக பண்ணுற தன்மை வாய்ந்தவர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஜாதகத்தில் இது வரைக்கும் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எடுத்து பயிற்சி செய்யுங்க. அதில் குற்றம் இருந்தால் என்ன கேளுங்க, அப்பவே பதில் சொல்கிறேன். அதாவது மேச மையப்புள்ளினா, மேசம்னா ஜாதகர். எப்பயுமே நம்ம செவ்வாயை தான் ஜாதகராக எடுத்துக்கணும், லக்கணத்தை அப்புறம் தான் எடுக்கணும். இதை வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும், பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லாத்துக்குமே பொருந்தும், உலகம் முழுக்க பொருந்தும். சனி தான் தொழில் சனாதிபதிங்கிறது 100க்கு 100 அப்புறம் தான் 10ஆம் இடம். இப்போ இதையெல்லாம் நீங்கள் மையப்புள்ளியுமே எடுத்தீங்கன்னா ஈஸியாக சொல்லிடலாம். தொழிலுக்கு அதிபதி சனி பகவான்கிறத மறந்துடவே கூடாது. ஆண் குழந்தை சனி பகவானா நம்புவீங்களா? சனி பகவான் தான் ஆண் குழந்தை, முருகப்பன் தான் பெண் குழந்தை. இதை ஆய்வு பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். சூரியன் உத்தரம், உத்தரட்டாதி, பூசம் இதை வாங்கினா தான் ஆண் குழந்தை பிறக்கும். அப்போ சனி வந்துடுறாரா? அப்போ சனி ஆண் குழந்தைய வந்துடுறாரா? அப்போ அதே சூரியன் அவிட்டம், சித்திரை, மிருகாசீரை வாங்கினா அவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும். அப்போ முருகப்பங்க வந்துடுறாரா? அப்போ முருகன் பெண் குழந்தையாகவும் சனி பகவான் ஆண் குழந்தையாகவும் நம்ம பாவிக்கணும். எதுக்கு எடுத்தாலும் சனி பகவானை குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. சனி பகவான் வந்து பூமியில் அழியாத சொத்து, பெரும் பொருள். மேச லக்கணத்துக்கார பூராமே சனி பகவானை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் தப்பு. அவரே தொழில்காரரு, அவரே வருமானத்தை கொடுக்குறவரு. அவரை வழிபடாம எப்படி நமக்கு வருமானம் கிடைக்கும்? நம்ம சன்னதிக்கு அடுத்தாப்புல எப்படி அடுத்த சனி அவர் வாழ வைப்பாரு? எல்லாருமே சனி பகவானை வழிபடணும். வருஷம் ஒருக்கா திருநள்ளாறு போறது அவ்வளவு நல்லது. சனி பகவான் வந்து அழியாத சொத்துன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால வந்து இந்த மேச லக்கணத்துக்காரெல்லாம் அவர் பாதகாதிபதி சனி பகவான், கும்பிடாதீங்க அப்படின்னு சொல்றது தவறு. அவர் பாதகத்தை எப்படி செய்கிறார்? பாவகிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் ஆகாது, அவ்வளவுதான். அவர் சாரம், சுக்கிரச்சாரம், புதன் சாரம், சூரிய சாரம் கூட கிடமாட்டார். அப்போ இந்த சாரத்திலே இருக்கும்போது அந்த இவனுக்கு ஒரு அண்ணன், இப்ப சனி சாரத்தில் இருக்காரு, சனி சுயச்சாரத்திலே இருக்கார், அவருக்கு ஒரு அண்ணன் இருப்பார். அந்த அண்ணன் ஆயுள் காலம் மட்டும் உதவுவார். மேச லக்கணுக்கு அந்த காரணத்தை சொல்றேன். மேச லக்கணம் 11 பாதகம்னு சொல்றோம். ஆனா அது பாதகம் இல்லைங்கிறதுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். மேச லக்கணத்துக்காரர் எல்லாருமே திருநள்ளாறு போகக்கூடாதுன்னா பூமியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அத்தனை பேர் திருநள்ளாறு போகக்கூடாதா? யோசிச்சு பாருங்க. யோசிச்சு இதெல்லாம் சொல்லணும், சடான்னு சொல்லிவிடக்கூடாது. அப்போ அவரே தொழில்காரர், அவர் இல்லாத நம்ம எப்படி வருமானம் பண்ண முடியும்? அவர் எப்படி நம்ம கும்பிடக்கூடாதுன்னு சொல்லலாம்? அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு தான் விளக்கம் சொல்றேன். அதுக்கு விளக்கமும் சொல்றேன் பாருங்க. சனி செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கார். அம்மாவுடைய அம்மா சொத்து இருக்கும், சொல்லுங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அம்மாவுடைய அம்மா சொத்து, பாட்டி சொத்து இருக்குமா? அது மட்டும் இல்ல, சனி சுயச்சார்த்த செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால் அவருக்கு ஒரு அக்கா இருக்கும். எப்பயுமே சனி செவ்வாய் நட்சத்திரம் வாங்கினா அண்ணன் இருக்க மாட்டார், அக்கா இருக்கும். அந்த அக்கா ஆயுள் காலம் மட்டும் அவனுக்கு உதவுமா. அப்ப மேச லக்கணத்துக்காருக்கு 11 கோடி சனி செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால் உதவுவாரு. அது எப்படி பாதகமாகுதுன்னு நான் கேட்கிறேன். நீங்க இதை ஆய்வு பண்ணுங்க. நான் சொல்றேன்னு நீங்க எடுத்துக்க வேணாம், நீங்க ஆய்வு பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். இப்படி ஒன்னொன்னா ஆய்வு பண்ணுங்க. நான் சொல்ற கருத்துக்கள் வந்து 8000 ஜாதி தாண்டி பார்த்துட்டு இந்த அனுபவத்தெல்லாம் எடுத்து உங்களுக்கு எளிமையா கொடுக்குறேன். நான் நூல் படிக்கவில்லைங்கிறது உண்மை, 100க்கு 100 உண்மை. குருநாதர் கிடையாதுங்கிறது உண்மை. பழனியப்பன் தான் குருநாதங்கிறது உண்மை. நானே ஆய்வு பண்ணி எடுத்தது தான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். இது நீ ஆய்வு பண்ணது எப்படி சரியா வரும்?
மூல நூல் இல்லாத நீங்க எடுத்தா அது எப்படி சரியா வரும்? இப்படிலாம் நீங்க ஆய்வு பண்ணுவேன். நான் சொல்றது இருக்குதா இல்லையா ஆய்வு பண்ணுங்க. சரியா இருந்தா வச்சுக்கோங்க, சரியில்லைன்னா கேளுங்க, பதில் சொல்றேன், அவ்வளவுதான். என்ன, எந்த ஜோசிக்காரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நண்பர்கள் பெரியவர்கள் யாரா இருந்தாலும் இதை கீழே போடாம பயன்படும்படியாக செய்யுங்க. அதுக்கு நான் உதவியா உங்களுக்கு இருக்கிறேன். நான் கண்டுபிடிச்சதை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். இனிமேல் ஏதாச்சும் கண்டுபிடிச்சாலும் உங்ககிட்ட தான் ஒப்படைப்பேன். இதான் எனக்கு வேலை அப்படிங்கிறத உறுதியா சொல்றேன். அப்புறம் அடுத்தால பாருங்க, இப்ப சுக்கிரனை பத்தி சொன்னேன். மேச லக்கணத்துக்கு பாதகாதிபதி பெருசா சனியை எடுத்துக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு அடுத்தாப்புல இந்த மாந்தி சூரியனோட சேர்ந்தால் பூர்வீகம் 7 செப்டெட் கெட்டு போயிருன்னு சொன்னேன். அதே சூரியன் அவிட்டம் சித்திர மிருகாசிரத்தில் இருக்கார், எதுலேயோ ஒரு நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? பூர்வீக சொத்து முழுசா இருக்குமா. தாத்தா 79 வருஷம் மட்டும் வாழ்வாராம் பாட்டை. முதல் குழந்தை பெண் குழந்தை தான் பிறக்குமா. அது யோகமா பிறக்குமா. பங்காளிங்க கூப்பிட்டு குரலுக்கு வருவாங்களாம், பகை இல்லாத இருப்பாங்களாம் பங்காளிகள்லாம். குலதெய்வ அனுகிரகம் சாதாரணமா வேலை செய்யுமா. அரசு வேலை கிடைக்குமா. அரசியலுக்கு போனா செல்லுமா. பூர்வீக சொத்தை எடுத்து கட்டி ஊர் வெச்சிக்கிற மாதிரி வாழ்வானாம். அப்ப பாருங்க, அதுக்கு 8 பாயிண்ட் சொன்னேன், இதுக்கு 8 பாயிண்ட் சொல்லிருக்கிறேன். அது கெடுதலுக்கு வந்துச்சு, இது நல்லதுக்கு வந்துச்சு. இந்த கருத்துக்கெல்லாம் நூலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இதை பயன்படுத்துங்க, பயன்படுத்தி பாருங்க. இதுல குற்றம்னா என்ன கேளுங்க, பதில் சொல்றேன். இது ஒண்ணு. அடுத்தாப்புல இந்த மாந்தி சனியோட சேர்ந்துட்டார், என்ன ஆகும் அப்படின்னா சொந்த தொழில் பண்ண முடியாத நிலைக்கு ஆளாயிருவான். ஒரு சாதகத்துல சனி மாந்தியோட சேர்ந்து செவ்வாய் சதய நட்சத்திரத்தில் இருந்தால் சொந்த தொழில் பண்ணால் கடன்படாத ஒருத்தம் கூட இருக்க மாட்டான். 2 பாயிண்ட் தான். சனி மாந்தியோட செவ்வாய் சதய நட்சத்திரம். இது ஏன் சாயண்டி கொண்டு வர்றோம் அப்படின்னா, மேசத்துல இருந்து 10ஆம் இடம் தொழில், அது சனி பகவான் மகரம். தொழிலுக்கு லாபம் தான் 8ஆம் இடம், அது விருச்சகம். இப்ப நம்ம லாபத்தை 11ல் எடுக்கிறோம். 8 தான் லாபங்கிறத நீங்க எடுத்து பாருங்க, அழகா வேலை செய்யும். 10க்கு 11 தான் லாபம், 8ஆம் இடம். ஒரு சாதகத்துல செவ்வாயும் கெடாம லக்னத்துக்கு 8 கூடையவரும் கெடாதுன்னா பணத்தட்டுப்பாடு அவங்களுக்கு இருக்காது. இது உண்மைங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரம் கொடுக்குறேன். சனி பகவான் நல்ல சாரத்துல இருக்கார், அவர் கெடல. செவ்வாய் மாந்தியோடவோ இல்ல சதயத்திலே இருக்கார். அவங்களுக்கு பொருளாதாரம் மேல்மைப்படாது, கடன் வறுமை கோட்டில் இருப்பாங்க பொருளாதாரத்துல. அப்ப 11 எங்க வேலை செய்யுது? 11 கூட நல்லா தான் இருக்காரு, நல்லா இருக்கணும்ல. அப்ப 8 கெட்டால் 11 நல்லா இருந்தாலும் பொருளாதாரம் மேல்மைப்படாது. அதே சனி கெட்டு போய் செவ்வாய் கெடாம இருந்தால் பொருளாதாரம் மேல்மைப்படும். அப்ப 8ஆம் இட சேமிப்பு அப்படிங்கிறத நீங்க எடுத்து பாருங்க, ரொம்ப உபயோகமா இருக்கும். ஒரு சாதகத்துல லக்கணத்துக்கு 8, ராசிக்கு 8, மேசத்துக்கு 8, 3 பேரும் கெடல. ஆயுள் காலம் மட்டும் மனத்தட்டுப்பாடு வராதான். அப்படி இருக்கிற சாதகத்துல 2 10ஆம் இடம் கெடாம இருக்கும். 2 10ஆம் இடம்னா இது மேசத்துக்கு 10, அதுல இருந்து 10 எடுக்கலாம், லக்னத்துக்கு 10 எடுக்கலாம். அப்படி 2 10 கெடாம இருக்கும். அப்படி இருக்கிற போது அவங்களுக்கு எதுக்கு தட்டுப்பாடு வருது? வராது. ஒரு சாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் குரு சனி இவங்க 4 பேர் கெடல, எந்த பிரச்சனையும் இருக்காது. குடும்ப பிரச்சனை இருக்காது, மாமனார் மாமியார் பிரச்சனை இருக்காது, மனைவி பிரச்சனை இருக்காது, எல்லாமே நல்லா இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சுக்கிரன் அப்படின்னா இவருக்கு வரவு. அதே சுக்கிரன் மனைவியா மாறிடுது. மனைவிக்கு சேமிப்பு யாரு? அதுல இருந்து 8ஆம் இடம், அதே சுக்கிரன் தான். அப்ப சுக்கிரனே மனைவிக்கு 8ஆம் இடம், மனைவி சுக்கிரன், மனைவிக்கு 2ஆம் இடம் சேமிப்பு. அப்ப சுக்கிரனே மனைவியாகவும் வருது, அந்த மனைவிக்கு சேமிப்பாகவும் வந்துடுது. அப்ப சாதகருக்கு யாரு? லக்னாதிபதி செவ்வாய், அவருக்கு சேமிப்பு செவ்வாய். அப்ப சுக்கிரனும் செவ்வாயும் ஒரு சாதகத்துல கெடாம இருந்தால் கணவன் மனைவி பிரச்சனை எக்காரணத்துக்கு கூட வராது. கணவன் மனைவி பிரச்சனைக்கு எதையும் வேற இடத்துக்கு தேவையில்லை. ஆண்களுக்கும் சுக்கிரன் தான் மனைவி, பெண்களுக்கும் சுக்கிரன் தான் மனைவி. இதை எடுத்து பாருங்க. கலசரகாரன் செவ்வாய் அப்படிங்கிறத கொஞ்சம் குறைச்சி இதை எடுங்க, இதுல சிறப்பு இருக்கும்.
பெண்களுக்கு செவ்வாய் கலசரக்காரன் அப்படின்னு எடுக்கிறோம். செவ்வாய்னா பொண்ணு, கலசரக்காரனும் எப்படி வந்து செவ்வாயா வருவார்? இதுதான் கேள்வி. செவ்வாய்ங்கிறது பெண்ணுன்னு சொல்லி உச்சரிச்சிருக்கிறேன். ஜாதகர்னா செவ்வாய், அதே செவ்வாய் கலசரக்காரனா எப்படி வருவார்? சுக்கிரனை தான் கலசரக்காரனா எடுக்கணும். குருவை நாம் எடுத்துக்கலாம். ஒரு பெண்கள் ஜாதகத்துல குறுக்கடல செவ்வாய் கடல, அந்த பெண்களுக்கு கணவனால பிரச்சனையே வராது. குருங்கிறது பெண்களுக்கு வலிமையான கணவன் ஸ்தானம். அப்புறம் ஒரு பெண்களுக்கு குரு கெடவில்லை, செவ்வாய் கெடல, லக்னாதிபதி கெடல, கணவன் ஸ்தானம் கெடல, அவ்வளவுதான். அவங்க வந்து பகை இல்லாத வாழ்வாங்க. கணவனால் அந்த பெண்ணுக்கு துன்பம் இருக்காதான், மகிழ்ச்சியா வாழ்க்கை வாழ்வாங்க. அப்ப இதெல்லாம் இப்படிலாம் இதை சின்ன சின்ன டிப்ஸ் எடுத்துக்கங்க, நல்லா இருக்கும். இது போல ஒரு சாதகத்தில் லக்னாதிபதியும் 2ஆம் இடமும் 8ஆம் இடமும் 10ஆம் இடமும் கெடலினா எல்லா சிறப்பும் இருக்கும். லக்னாதிபதினா ஆளும் தன்மை கொண்ட கிரகம். 2ஆம் இடம்னா தனஸ்தானம். அதே 2ஆம் இடம் மனைவிக்கு லாபஸ்தானமா வந்துடுது. அப்ப தனஸ்தானம் அவருக்கு வலிமையா இருக்குது, மனைவிக்கு 7க்கு 8 லாபஸ்தானம் வந்துடுது. அப்ப 2ஆம் இடம் கெடலினா மனைவியினுடைய லாபமும் சாதகருடைய தனமும் வலிமை பெறுது. அதே பாருங்க, 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் செவ்வாய் வந்து மனைவிக்கு லாபமா வந்துடுது, தனமா வந்துடுது. அப்போ இந்த செவ்வாயும் சுக்கிரனும் கெடலினா அந்த வீட்டில் பணத்தட்டுப்பாடு அவ்வளவா வராது, கணவன் மனைவி ஒத்துமையா இருப்பாங்க. இப்படிங்கிற பொருள் வந்து நீங்க எடுத்து பாருங்க, தப்பு வராது. இது போல வந்து இந்த கணவன் மனைவி ஒத்துமைக்கான விளக்கம் சொன்னேன். அப்புறம் இருதார உறுதியா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சப்ஜெக்ட், ஒரு சாதத்தை எடுக்கும்போது இவங்களுக்கு 2 தாரம் உறுதி, அது சொல்லிவிட முடியும். அது பாருங்க, இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கும். கொஞ்சம் உள்நோக்கி பாருங்க, தெரியும். ஒரு சாதகத்துல செவ்வாயும் என்ன லக்னமா இருந்தாலும் சரி, லக்னாதிபதி செவ்வாய் லக்னாதிபதி, இவங்க 2 பேரும் சுக்கிரனையும் லக்கணத்துக்கு 7 கூடையவரையும் இவங்க 2 பேரும் தொடர்பு கொள்ளாம இருந்துட்டால் அவங்களுக்கு 2 தார உறுதிங்கிறத மறந்துடவே கூடாது. அப்ப செவ்வாய் என்ன பண்ணும்? 11 நோக்கி போகும், 2ஆம் தாரத்தை நோக்கி போகுமா. அந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் 2ஆம் தாரத்தினுடைய 11வது வீட்டை பார்க்கும், 11வது கிரகத்தை பார்க்கும். அப்படி இல்லைன்னா லக்னாதிபதி 11 கூடையவரை பார்ப்பாரு. அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. 2 தார யோகத்துக்கு சரியான ஒரு பாயிண்ட். 2 தாரம் தான் நடந்தாகணும்னா அப்படிதான் நடக்கும். அப்ப முதல் தாரம் கல்யாணம் பண்ணிவிடுறாங்க எதிர்பாராத, அது என்ன ஆகும்? ஒண்ணுமே இருக்காது, அவங்க வீட்டுக்கு போயிட வராது, விழுக்குள்ள வராது, இதை விவகாரத்தை கேட்டுட்டு இருக்கும் அந்த பொண்ணு. அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சாதகத்தில் இருக்கிற கிரக நிலையே காரணம். அப்படிங்கிறத நீங்க வந்து ஆய்வு பண்ணுங்க, தப்பு வராது. இருதாரத்துக்கு 2-3 கணக்கு இருக்குது. அதுல ஒரு கணக்கு தான் இப்ப சொன்னேன். சுக்கிரன் உபயத்துக்கு போய் லக்கணத்துக்கு 7 கூடையவரும் உபயத்துக்கு போய் அதை யாராச்சும் ஒரு பாவகரங்கள் பார்த்துட்டா இருதாரம் வரும். இரு ஜாதகத்திலும் சுக்கிரன் நீச்சமாயிட்டால் இருதாரம் வரும். சுக்கிரன் இரு ஜாதகத்திலேயே மாந்தியோடு இருந்துட்டா 2 தாரம் வரும். 2 தாரத்துக்கு நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம், எடுத்து பாருங்க, தப்பு வராது. அப்ப பொருத்தம் போடும்போது இருதார யோகம் இருக்குதாங்கிறத பார்க்கறதுக்கோசரம் தான் இத்தனையும் நான் சொல்றேன். அப்ப பொருத்தம் போடும்போது நேரத்தை அதிகமா எடுக்கணுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. பொருத்தத்துக்கு நேரம் வந்து கம்மியான நேரம் 1/2 மணி நேரம், அதுல இருந்து எச்சான நேரம் 1 மணி நேரம். அந்த பொருத்தத்தை மட்டும் நம்ம கணக்கா போட்டோம்னா அவன் நல்லா இருப்பான், பிள்ளைங்க நல்லா இருக்கும், பேர பிள்ளைங்க நல்லா இருக்கும். பொருத்தத்துல நிறைய பேர் கோட்டை விட்டுறோம், சரியான தவறு. ஒருத்தருக்கு 15 வருஷமா குழந்தை இல்லை, அவங்க பொருத்தம் பார்த்துருக்க மாட்டாங்களா? பார்த்துருப்பாங்கல்ல. கவனக்குறைவா விடுறதுனால வர்றது. நம்ம வந்து பொருத்தம் போடும்போது நாம் மகேந்திரம் சிறிய திருக்கத்தையும் பார்க்கலாம். சூரியன் சுக்கிரன் குரு 3 பேர் கெடாம இருக்கணும். அதுல 2 பேர் கெடாம இருந்தா குழந்தை கண்டிப்பா கிடைக்கும். நீங்க எடுத்து பாருங்க, தப்பே வராது. 50 உறவுக்கு சொல்லலாம், ஆனா 20 உறவுக்கு சாதாரண சொல்லிடலாம். எப்படி அத்தனை உறவுக்கு சொல்ல முடியும்? பயப்பட தேவையில்லை. அவங்க லக்கணம் என்ன, அதுல இருந்து இந்த சாதகர் எப்படி எடுக்கிற அதே மாதிரி எடுத்துட்டு போவது தான். பெரியம்மானா 2ஆம் இடம், முதல் பெரியம்மானா 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் அவங்களுக்கு சேமிப்பு. அப்ப அந்த பெரியம்மாவுக்கு சேமிப்பு இருக்குதா இல்லையான்னா, 2ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் ஏதா வருது, தனுசு வரும்.
9ஆம் இடம் கெடலினா அந்த அம்மா கிட்ட போய் சேமிப்பு இருக்கும். 9ஆம் இடம் கெட்டு போயிட்டா கடன் இருக்கும். அப்ப பாரு, ஒரு உறவுக்கு நம்ம எப்படி வேணாலும் எடுக்கலாம். 2ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு சேமிப்பா வந்துடுது. அதே நோயா வருது, அதே ஆக்சிடென்ட், அடிபடுறது, ஆப்ரேஷன் எல்லாமே அது 8ஆம் இடம் தான் வரும். எந்த உறவு எடுக்கிறப்போ அந்த உறவுல இருந்து 8ஆம் இடம் தான் சேமிப்பு, கடன், ஆப்ரேஷன், அடிபடுறது, ஆக்சிடென்ட், பெரும்பொருளை சம்பாதிக்கிறதா தான் கடனை பெருசா ஆகிறது அந்த 8ஆம் இடம் தான். அப்ப ஜாதகருக்கு மட்டும் 8ஆம் இடம் தான் அது வேலை செய்யுன்னு சொல்லக்கூடாது. எல்லா உறவுக்கும் அந்த உறவுல இருந்து 8ஆம் இடம் எத்தனையும் எடுத்துக்கலாம். 8ஆம் இடங்கிறது நாம் ஒரு புதையல்னு சொல்ல தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அது லாபங்கிறத நம்ம அழிச்சு சொல்லணும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். 8ஆம் இடம் லாபங்கிறது 11 லாபத்துக்கு எடுக்கக்கூடாது. 11 லாபம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஆய்வு பண்ண வரைக்கும் 11 லாபம் வரல. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்கக்கூடாது. நீங்க ஆய்வு பண்ணுங்க, நான் சொல்றது கரெக்டா இருக்கும். 8ஆம் இடம் தான் லாபங்கிறத நானே ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஆயிரக்கணக்கான சாதகத்தை பார்த்து அனுபவத்தில் பட்டு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். நீங்க பயன்படுத்துங்க. அவ்வளோ ஈஸியா இருக்கும் ஜாதகம். சாதகம் கடினமான கணக்கு இல்லை. நம்ம கடினமா கொண்டு போறோம், அவ்வளவுதான். எதை கேட்டாலும் பதில் சொல்லலாம் சாதகத்தில். நான் இப்ப என்கிட்ட ஜாதகம் வந்துச்சுன்னா நான் என்ன சொல்லுவேன்? ஐயா, இந்த ஒரு பேப்பர்ல 20 உறவுக்கு சொல்ல முடியும். நீ யாருக்கு வேணாலும் கேளு. அத்தைக்கு கேளு, பெரியம்மாவுக்கு கேளு, 3 பெரியம்மாவுக்கு கேளு, 3 அத்தைக்கு கேளு, தம்பி கேளு, சித்தப்பனுக்கு, நீ யாருக்கு வேணாலும் கேளு. அத்தனைக்கும் பதில் சொல்றேன்னு சொல்லுவேன். சொல்லிதான் உட்கார வைப்பேன். இல்லையா, இது உனக்கு மட்டும்தான் செல்லும். என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட அப்படி சாதகக்காரர்கள் சொன்னதில்லை. எதையும் சொல்ல தயார் நிலையில நாம வச்சுக்கணும். அதை கத்துக்கணும். அதான் நான் சொல்லி தரேன்ல, நீங்க கையில எடுத்துங்க. சாதாரணமா செய்யலாம், சொல்லலாம். எளிமையான கருத்து, எல்லாத்துக்கும் பதில் சொல்லலாம், எதுக்கும் பதில் சொல்லாத இல்லை. இப்ப கல்விக்கு கேட்கறாங்கன்னு வச்சுக்கங்க. உயர்கல்வி படிப்புனா படிக்க மாட்டேனா அப்படின்னு கேட்டா என்ன பண்ணும்? கடினப்பட வேண்டியதே இல்லை. செவ்வாய், புதன், குரு இந்த 3 கிரகமும் கெடலின்னா உயர்கல்வி படிச்சிருவாங்க. பாருங்க, கல்விக்கு ஒரு எளிமையான ஒரு கருத்து. செவ்வாய், குரு, புதன் கெடலினா உயர்கல்வி படிச்சிருவாங்க. அதே குரு, செவ்வாய், சுக்கிரன் 3 பேர்த்துல 2 பேர் கெட்டு போனால் 12வது போக மாட்டாங்க, 6வது அதுக்கு கீழே தான் இருப்பாங்க. 3 பேர் கெட்டு போயிட்டா அவன் 6வது தான், 12வது போக முடியாது. 2 பேர் கெட்டு போயிட்டா 12வது படிப்பாங்க. 3 பேர் கெட்டு போயிட்டா 12வதுக்கெல்லாம் போக முடியாது, 6வது தான் படிப்பாங்க. அப்ப கல்விக்கு வேற எந்த கிரகத்தையும் தொலைவே வேண்டியதில்லை. குரு, சுக்கிரன், புதன், இது குரு, புதன், செவ்வாய், இவ்வளவுதான். ஏன் இதை நாம உச்சரிக்கிறோம்னா, செவ்வான்னா சாதகர், திறமை வேணும், புத்திசாலித்தனம் வேணும், அதுக்கு லக்கணாதிபதி கெடாம இருக்கணும். குருன்னா உயர்கல்வி சாணாதிபதி, அப்ப அவர் வலிமையா இருக்கணும். புதன்னா அறிவோட்டம், அவர் வலிமையா இருக்கணும், இவ்வளவுதான். அப்ப இந்த கல்விக்கு பாருங்க 2 சப்ஜெக்ட் தான் எடுத்தாங்க. உயர்கல்வி படிச்சு பிள்ளைங்கிறதுக்கு 3 பேர் கெடாம இருக்கணும். 2 பேர் கெட்டால் 12வது தான் படிப்பான்னு சொல்லியிருக்கிறேன். 3 கிரகமும் கெட்டு போனா 6வதுக்கு மேல போயிருந்தான்னு சொல்ல ஒரு சிலர் படிக்கவே மாட்டாங்க. இவ்வளவுதான் கல்வியினுடைய சப்ஜெக்டே, இவ்வளவுதான். எடுத்து சொல்லுங்க. நம்ம எளிமையான ஒரு கருத்து. இதுல சந்தேகம் இருந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. என்ன சந்தேகம் கேட்டாலும் என்னால் சொல்ல முடியும். 750 22 எழுதிக்கங்க ஃபோன் நம்பர். 750 22 15 692. உங்களுக்கு டவுட் அப்படின்னா இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா இது சந்தேகம், என்ன பதில், உடனே சொல்லுவேன். நாளைக்கு சொல்றேன்னு சொல்ல மாட்டேன், உடனே சொல்லுவேன். அதனால இது தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு அடுத்தாப்புல தந்தை சொத்து இருக்குமா இருக்காதா? 2 கேள்வி. அப்பாவுக்கு சொத்து இருக்குமா இருக்காதா? மேஷத்துக்கு 9ஆம் இடம் அப்பாவா எடுத்துக்கிறோம். அதுல இருந்து 4ஆம் இடம் அப்பாவுக்கு சொத்தா எடுத்துக்கிறோம். அப்ப தந்தை சொத்துனா எதையுமே பார்க்க வேண்டியது இல்லை, 12ஆம் இடம், அவ்வளவுதான். 3 12ஆம் இடத்தையும் பார்க்கலாம். குறுக்கெட்டாவே இருக்காது, இருந்தாலும் இன்னும் 2 12ஆம் இடத்தையும் பார்க்கலாம்.
அப்ப 2 12ஆம் இடத்தையும் பார்க்கிற போது அப்பா மேல சொத்து இருக்குதா இல்லையாங்கிறத அழகா சொல்லிவிட முடியும். எப்படி இருந்தால் இருக்கும், எப்படி இருந்தால் இருக்காது. குரு மாந்தியோடு இருந்தால் தந்தை மேல் எத்தனை சொத்து இருந்தாலும் வித்து போயிடும். குரு சதய நட்சத்திரம் வாங்கினால் தந்தை மேல் எத்தனை சொத்து இருந்தாலும் வித்து போயிடும். ஒரு பிள்ளைங்க சாதகத்தில் இந்த மாதிரி இருந்தால் தந்தை தலைவரா இருக்கிறாரு, அவர் மேல கரையம் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஆசையை கொள்ளக்கூடாது. அப்ப யார் மேல கரையம் பண்றது? எந்த உறவு எடுத்தாலும் அதுக்கு 4ஆம் இடம் இடம். அப்ப யார் மேல கரையம் பண்றதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். அந்த வீட்டுல யார் மேலேயாச்சும் கரையம் பண்ணான், ஒரு கரையம் பண்ணா அது அப்பா மேல பண்ண முடியாதுன்னு ஆயிடுச்சு. அப்ப யாரு மேல பண்றது? முதல் குழந்தை மேலையா? 5 விட்டு 4 நல்லா இருக்கா? அது என்ன நல்லா இருக்கணும்? அவிட்டம், சித்திரை, மிருகாசீரம், பூரம், பூரடம், பரணி, அஸ்தம், திருவோணம், ரோகிணி, இவ்வளவுதான். இந்த 9 நட்சத்திரம் மட்டும்தான் இடம் வாங்க, வீடு கட்ட, காடு வாங்க. வேற நட்சத்திரம், குரு நட்சத்திரம் கூட உதவாது. இதை கையில வச்சுக்கங்க, தவறே கிடையாது, அழகா இருக்கும். 4வது திசை வீடு கட்டி கொடுக்கணும்னு நம்ம மொத்தமா பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது தவறான ஒரு கருத்து. வீடு எப்ப கட்டு? 4வது திசையில கட்டி விடுவியா? அது எப்படி கட்ட முடியும்? 4 கூட வேற திசை அப்படின்னு வரும்போது வீடு கட்டிவிடும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது உண்மையல்ல. 4 கூடியவர் சதய நட்சத்திரத்தில் உள்ளார். எப்படி வீடு கட்டுவ? 4 கூடியவர் மாந்தியோடு இருக்கிறார், எப்படி வீடு கட்டுவ? அவர் திசையில கட்ட முடியாது. அப்போ 3 4ஆம் இடத்தையும் நாம் ஆய்வு பண்ணணும். லக்கணத்துக்கு 4, ராசிக்கு 4, மேசத்துக்கு 4. இந்த 3 நாளுக்குடையவர் ஒரு நாளுக்குடையவராச்சும் இந்த 9 நட்சத்திரத்தில் இருந்தால் அவர் வீடு கட்டி பார்ப்பாரு. எப்படி வீடு கட்டுவார்? சரி, எப்ப கட்டுவார்னு ஒரு கேள்வி, அதுக்கும் பதில் சொல்லலாம். அந்த நாளுக்குடையவர் செவ்வானுடைய புத்தி வரும்போதோ இல்லை எந்த நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாங்களோ அந்த புத்தியில, சுக்கிர நட்சத்திரம் வாங்கியிருந்தால் சுக்கிர புத்தியில கட்டுவாங்க, செவ்வாய் நட்சத்திரம் வாங்கியிருந்தால் செவ்வாய் புத்தியில கட்டுவாங்க, சந்திர நட்சத்திரம் வாங்கியிருந்தால் சந்திர புத்தியில கட்டுவாங்க. இந்த 9 நட்சத்திரத்தினுடைய புத்தி வேலை செய்யும் வீடு கட்ட. அப்ப நாளுக்குடையவர் இதில் 9 நட்சத்திரத்துல யாராச்சும் இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். இவ்வளவுதான். 5 வருஷம் கழிச்சு அந்த புத்தி வருது, இப்பயே எழுதி கொடுத்துடலாம். ஐயா 5 வருஷம் கழிச்சு இந்த புத்தியில நீ வீடு கட்டுவ. நான் சொல்லி நிறைய நடந்திருக்குது, அதனாலதான் அது சொல்றேன். ஒரு ஊர்ல வெளியூர்ல போய் சாதகம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, போயிருந்தேன். சுக்கிர திசையில சுக்கிர புத்தி, சுக்கிரன் சுயச்சாரம், செவ்வாய் நட்சத்திரம் வாங்கி ஒரு கிரகம் பார்க்குது. 3 மாசத்துல வீடு கட்டுவீங்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட கடன் இருக்குதுன்னு 3 மாசத்துல வீடு கட்டுவேன்னு காமெடி பண்றீங்கன்னா அந்த பையன், என் பேரு தான், அந்த பையன் பேரை முருகன் சொல்றான். இல்லை தம்பி வாங்கிவிடுவோம், அப்படியே கட்டிவிடுவோம் அப்படின்னு. 1.5 மாசம் கழிச்சு மறுபடியும் பக்கத்து காட்டுக்காரர் ஒரு சாதகம் பார்க்கணும், அர்ஜென்ட்டா வான்னு சொல்லி கூப்பிட்றாருன்னு அர்ஜென்ட்ல போறேன். வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறான். என்ன முருகா, நான் 3 மாசம் சொன்னேன், நீ 2 மாசத்துலேயே கட்டுறியா அப்படின்னு. ஐயா நீ சொல்லி 1.5 மாசம் தான் ஆகுது. நிலப்புரோகர்ல எல்லாம் 5 லட்ச ரூபா பணம் வச்சு கட்டுறேன். பணமே இல்லைனாலும் அந்த புத்தியில நடக்கும். இதை நம்ம சொல்லலாம். அதான் 5 வருஷம் கழிச்சு ஒருத்தர் வீடு கட்டுறோன்னா இப்போ எழுதி கொடுத்துடலாம், 8 வருஷம் கழிச்சு வீடு கட்டுவோன்னா எழுதி கொடுத்துடலாம். எல்லாமே ஒரு சிறப்பு. அது வீடு கட்டுறதெல்லாம் எடுக்கிறதெல்லாம் ஒரு கடினமான கணக்கு இல்லை. யாரு கேட்டாலும் எதுக்கு கேட்டாலும் சொல்லலாம். அது மாதிரி வீடு கட்டுறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, தப்பு வராது. எங்க பெரியம்மாவுக்கு வீடு இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த வீடு ஒன்று இருக்குது, நிலைக்குமான்னு கேட்பாங்க. சரி, பெரியம்மாவுக்கு எப்படி வீடு எடுக்கிறது? முதல் பெரியம்மாவுக்கு வீடு எடுக்கணும். எப்படி எடுக்கிறது பாருங்க. மேசத்துல இருந்து அம்மான்னா 4ஆம் இடம், அது கடகம். அதுல இருந்து 11ஆம் இடம் தான் பெரியம்மா, அது ரிஷபம். அதுல இருந்து 4ஆம் இடம் தான் பெரியம்மாவுக்கு வீடு. அப்ப சூரியன் இந்த 9 நட்சத்திரத்துல எதுலையாச்சும் இருந்தால் அந்த பெரியம்மாவுக்கு வீடு இருக்கு. அழியாதம், சொத்து அழியாதம், அழியாதுன்னு சொல்லிடலாம். அப்ப அந்த கிரகம் இல்ல, சதயத்தில் இருக்காரு, இல்ல மாந்தியோட சூரியன் இருக்காரு, இல்ல வீடு கட்ட முடியாது சொல்லிடலாம். இவ்வளவுதான். வீடு கட்டுறதுக்குன்னா எந்த உறவுக்கு கேட்டாலும் வீடு எடுக்கலாம்.
அதை லக்கணமாக வச்சு நம்ம எண்ணிக்கிட்டே போகிறது தான் அந்த அமைப்பு, வேற எதுவும் கிடையாது. நம்ம என்ன கேட்குறாங்களோ அதை லக்கணமாக வச்சு அவங்களுடைய சப்ஜெக்ட் பூரா சொல்லிடலாம். பெரியம்மாவுக்கு ஆப்ரேஷன் வருது, கர்ப்பப்பையை எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்க? எப்படி கிறகிறதால் கர்ப்பப்பையை பெரியம்மாவுக்கு எடுப்பாங்க. 2ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல கூடிய ஒரு மாந்தியோடு இருந்தாலும் சதய நட்சத்திரம் பெரியம்மாவுக்கு கர்ப்பப்பையை எடுப்பாங்க. 100 பேத்துக்கு இப்படி இருந்தாலும் 80 பேத்துக்கு எடுத்துருவாங்க. குரு பாப்பாரு, 20 பேர் தப்பிப்பாங்க. இவ்வளவுதான். சாதகருக்கு ஒரு பெண் சாதகத்துல விருச்சகத்துல மாந்தி அல்ல செவ்வாயோட மாந்தி கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதே மாதிரி தான் 100 பெண்களுக்கு இருந்தால் 80 பேத்துக்கு எடுப்பாங்க. நீங்கள் அதை சொல்லி பழவங்க தப்பே வராது. அப்போ இந்த மாந்தியை பற்றி நாம் கொஞ்சம் எடுத்து பேசணும். மாந்தியை பற்றி பேசணும்னா சாதகத்தை எளிமையாக பேசலாம். நிறைய கெடுதலுக்கெல்லாம் இவருக்கு ஒரு காரணமாக கொடுத்துக்கிட்டே இருப்பார். குருவியும் சந்திரனையும் மாந்தி தொட்டு விட்டால் தந்தை மரணம். எழுதிக்கிங்க. எந்த ஜாதகத்தில் வேணாலும் பாருங்க. ஒரு தந்தை இறந்த ஜாதகத்தில் நீங்க பாருங்க, பிள்ளைங்க ஜாதகத்தில் அப்படி இருக்கும். குரு மாந்தி மாந்தி குருவியும் சந்திரனையும் தொடர்பு கொண்டால் அப்படியே இருக்க மாட்டார். சந்திரன் சதய நட்சத்திரம், குரு மாந்தியோட இப்படி இருந்தாலும் அவர் இருக்க மாட்டார். அப்போ இந்த மாந்தியும் சதய நட்சத்திரமும் தான் கொல்லக்கூடிய தன்மை வாய்ந்தது. 4வது திசை கொள்ளும், 6வது திசை கொள்ளும். அந்த திசைக்கே நீங்க போக வேணாம். இவ்வளவுதான். மாந்தி சதய நட்சத்திரம் கொல்லக்கூடிய தன்மை வாய்ந்தது. அப்போ புதன் சதய நட்சத்திரம், சனி மாந்தியோட தம்பி இருக்க மாட்டான், பிறந்தால் இறந்துருவான். 4ஆம் இடம் சந்திரன் மாந்தியோட சனி சதயம், அம்மா இருக்காது. 5ஆம் இடம் முதல் குழந்தை, 2வது தம்பி பாட்டன். சூரியன் மாந்தியோட குரு சதயம் வாங்கினா இவங்க 3 பேர் இருக்க மாட்டாங்க. பாட்டன் இருக்க மாட்டாரு, முதல் குழந்தை இருக்காது, 2வது சகோதரர் இருக்க மாட்டான். பாட்டன்னு 3 பேரே இருக்க மாட்டாங்க. சூரியன் மாந்தியோட சனி குரு சதையை வாங்கினான். அப்ப இவங்க 2 பேர்த்தையும் தான் திருப்பி போடுறது தான் மரணத்தை பார்க்குற கணக்கு. மரணத்துக்கு எதையுமே தேட தேவையில்லை. சதய நட்சத்திரம் மாந்தி திருப்பி போட்டோம்னா இவங்க மரணத்தை யார் கொடுத்துருக்கிறா, யார் இதுல இறந்துருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப மாந்தி சதய நட்சத்திரங்கிறது கொடுமைப்படுத்தக்கூடிய கிரகம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே பாருங்க, இந்த 4ஆம் இடத்துக்குரிய சந்திரனும் லக்கணத்துக்கு 4 ஒரு மாந்தியோடு 4ஆம் இடத்துக்குரிய சந்திரன் சதயத்தில் இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, தந்தை ஆயுள் காலம் மட்டும் சம்பாதிக்க மாட்டார். அப்பா சம்பாதிப்பாரு இல்லையாருங்கிறத நம்ம குழந்தையிலே சொல்லிவிடலாம். பிள்ளைங்க ஒரு சாதகத்தை எடுத்தோன்னு சொல்லிடலாம். 4ஆம் இடம் மேசத்துக்கு 4ஆம் இடம் சந்திரன் கெட்டு, லக்கணத்துக்கு 4ஆம் இடம் கெட்டு போனால் தந்தை என்னதான் மூளையை போட்டு வதைச்சாலும், என்னதான் கஷ்டப்பட்டாலும் முன்னேற்றம் இல்லாத குடும்பத்தை ஓட்டு வர தவிர முன்னேற்றம் இருக்காது. அதே தந்தை சந்திரன் கெடல, லக்கணத்துக்கு 4ஆம் இடம் கெடல, குடும்பத்தை கண் போல பார்த்துக்குவாராம், கண் இமைக்காக்கிற போல பார்த்துக்குவாராம், குடும்பத்து மேல அவ்வளவு பற்றா இருப்பாராம், அவரை குடும்பத்தை வளர வைப்பாராம், பெரும்பொருளை சம்பாதிப்பாராம். அப்ப இந்த 4ஆம் இடம் 2 கெடலினா பெரும்பொருளை சம்பாதிப்பார் தந்தை. இது கெட்டு போனால் சம்பாதிக்க முடியாது. நம்ம ஜாதகத்தில் அவங்க கேட்டாலும் கேட்கலன்னா நம்ம சொல்லி அனுபவத்துக்கு கொண்டு வரணும். இவ்வளவுதான். அவங்க கேட்கலன்னு விட்டுறக்கூடாது, நமக்கு அனுபவம் வரணும்ல. 2 நாள் அவனுக்கு இந்த கெட்டதுக்கு தான் நான் சொன்ன முதல்ல, சனி சூரியன் பார்க்கவா, செவ்வாய் சனி பார்க்க, இப்படியெல்லாம் எடுக்க வந்தீங்க. இந்த 6 மட்டும் உள்ள விடுங்க, அவ்வளவுதான். சதய நட்சத்திரம் திருவாதிரை மாந்தி, இவங்க யாரை தொடுறாங்களோ கெட்டு போயிடும், யாரை பார்க்குறாங்களோ கெட்டு போயிடும். அசுவினி மக மூலம், இந்த நட்சத்திரம் யாரோட சேர்ந்து இருக்குதோ, யார் அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்களோ அவங்க கெட்டு போயிடுவாங்க. இவ்வளவுதான். இந்த 6 தான் திருப்பி நம்ம இதுலேயும் போட்டு பார்க்கறது. மற்றபடி இந்த இவங்களுக்கும் பார்க்க, சூரியனுக்கும் சனியும் பார்க்க, அது பார்க்கன்னு அப்படி எடுக்கக்கூடாது. இது ஒரு புதுமையா இருக்கும், ஆனா நல்லா இருக்கும். எடுத்து பாருங்க, இது பெரும்பொருள். இதுக்கெல்லாம் நிறைய விளக்கம் இருக்கு. அப்போ ஒரு சாதகத்தில் லக்கணத்துக்கு 8, ராசிக்கு 8, மேசத்துக்கு 8, 3 8 கடலினா எப்பயுமே ஏழ்மை கிடையாதான். வறுமை இல்லாத வாழ்வாராம், சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பாராம், லைஃப் லாங் சொல்லிப்படுறான். அதே செவ்வாய் நட்சத்திரம் 9 கிரகத்துல அதிகமான நட்சத்திரத்துல செவ்வாய் நட்சத்திரமும் சுக்கர நட்சத்திரமும் இருந்தால் அவங்களுக்கு வீடு, இடம் 2 3 4 5 இருக்கும். நம்ம அதை ஆய்வு பண்ணோம். எத்தனை பேர் அதில் வாங்கி இருக்கிறாங்க செவ்வாய் நட்சத்திரத்தில், எத்தனை பேர் சுக்கர நட்சத்திரம்.
சுக்கர நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் ரெண்டுமே வீடு வாங்கி கொடுக்குற நட்சத்திரம் தான். சந்திரனும் அதே மாதிரி தான். அப்போ வீடு இருக்குதே இல்லையாங்கிறது. ஒருத்தருக்கு வீடே இருக்காது, இந்த நட்சத்திரமே இருக்காது, செவ்வாய் நட்சத்திரமே இருக்காது, சுக்கர நட்சத்திரமே இருக்காது. எப்படியெல்லாம் வரும் நம்ம ஒரு ஆய்வு பண்ணணும். யார் மேலையெல்லாம் கரை பண்ணலான்னாக்கா நம்ம இந்த அவங்க உறவுல இருந்து 4ஆம் இடம் இந்த நட்சத்திரம் வந்துச்சுன்னா அவங்க மேலே கரை பண்ணலான்னு சொல்லிடலாம். ஒன்றும் இல்லை, அம்மா மேலே கரை பண்ணலாமான்னு கேட்பாங்க. அது கடினப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேஷத்துக்கு 4ஆம் இடம் அம்மா, அதிலிருந்து 4ஆம் இடம் அம்மாவுக்கு இடம். சுக்கரன் இந்த 9 நட்சத்திரத்தில் எதில் இருந்தாலும் அம்மா மேலே கரை பண்ணலாம். மனைவி மேலே கரை பண்ணலாமா கேள்வி. 10ஆம் இடத்துக்குரிய இந்த 10ஆம் இடத்துக்குரியவரை இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் மனைவி மேலே கரை பண்ணலாம். அண்ணன் மேலே கரை பண்ணலாமா? முதல் அண்ணன் மேலே 11ல் இருந்து 4 அவ்வளோதான். இந்த நட்சத்திரம் இருந்தால் கரை பண்ணலாம். அப்போ கரை பண்ணுறதுக்கு யார் மேலே பண்ணலான்னா எப்படா சொல்கிறதுன்ட்டு இந்த அச்சுறுத்தல் தேவையில்லை. அவங்க இடத்துல இருந்து 4ஆம் இடம் அவ்வளோதான். இந்த நட்சத்திரம் 9 நட்சத்திரம் ஏதாச்சும் ஜாயிண்ட் ஆச்சுன்னா இருக்கும். அதை 3 பக்கமும் பார்க்கலாம். ராசிக்கும் பார்க்கலாம், லக்னத்துக்கும் பார்க்கலாம், மேஷத்துக்கும் பார்க்கலாம். இப்போ காலையில் இந்த ஜாதகத்தை பற்றி சொன்னேன். ஒரு ஜாதகத்தை முதல்ல பேசும்போது சொன்னேன், இருந்தாலும் அதை இன்னொரு தடவை சொல்கிறேன். திருமணம் ஆகாததுக்கு 2ஆம் இடம் தான் காரணம்னு சொன்னேன். 46, 42, 44, 42 3 பேர்த்துக்கு அண்ணன் தம்பிக்கு கல்யாணம் ஆகலை. இது ஏன் கல்யாணம் ஆகலை அப்படின்னா 2ஆம் இடம் கெட்டதுனால தான் கல்யாணம் ஆகலைன்னு சொன்னேன். அது இந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குதோ அதுக்கு தேதி சொல்லியிருக்கிறேன். அந்த தேதியை மார்க் போட்டு 1 பேஜ் எடுத்துக்குங்க. அது உங்களுக்கு புரியலைன்னா என்னை கேளுங்க, சொல்கிறேன். இது பெரும் பொருள், கிடைக்காத பொருள், எந்த நூல்லையும் இல்லை. இது வந்து உபயோகமாக இருக்கும். மேஷத்துக்கு 2 சுக்கரன் அம்சத்தில் கேது தொடர்பு. லக்னத்துக்கு 2 கேது நட்சத்திரம். ராசிக்கு 2 கேது நட்சத்திரம். சாதகருக்கு கல்யாணம் ஆகலை. அப்போ 3ஆம் இடம் தம்பி, தம்பிக்கு அதிலிருந்து 2ஆம் இடம் குடும்பம். அப்போ எது வருது? 4ஆம் இடம் வருது. அப்போ 3, 4ஆம் இடத்துக்குரியவரும் கேது நட்சத்திரம். அப்போ தம்பிக்காரனு கல்யாணம் ஆகலை. 2வது தம்பிக்கு கல்யாணம் ஆகலை. அது என்ன காரணம்? 5ஆம் இடம் 2வது தம்பி, அதிலிருந்து பக்கத்து வீடு வந்து அவனுக்கு குடும்பம். 3, 6ஆம் இடத்துக்குரியவர் கேது நட்சத்திரம். 3 பேர்த்து கல்யாணம் ஆகாததுக்கு ஒரே ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய விளக்கம். கல்யாணம் ஆகாத போகிற ஜாதகம் பூரா கேது நட்சத்திரம் தொடர்புங்கிறத மறந்துடாதீங்க. ராகு ஒன்றும் பண்ண மாட்டார். மாந்தி கோர திருமண தடை பண்ண மாட்டார். கேது மட்டும்தான் திருமண தடை பண்ணுவாருங்கிறத நீங்கள் ஆணித்தனமாக கையில் வச்சு கல்யாணம் ஆகாத ஜாதகத்தை நான் சொன்ன மாதிரி இருக்குதான்னு ஆய்வு பண்ணுங்க, எல்லாம் தெரியும். இது ஒரு சரியான சிறப்பு. அதுக்கு அடுத்தாப்புல எந்த உறவுக்கு வேணாலும் தொழில் லாபத்தை பார்க்கலாம். அந்த உறவுல இருந்து 8ஆம் இடம் 10ஆம் இடம் எடுத்துக்கணும், அவ்வளோதான். எந்த உறவுக்கு எடுத்தாலும் அந்த உறவுல இருந்து 8ஆம் இடம் லாபமாகவும் 10ஆம் இடம் தொழிலாகவும் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய பொருளாதாரம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிடலாம். இது சரியான சிறப்பு. மாந்தி வந்து புதனோட சேர்ந்தால் அறிவோட்டம் கம்மியாயிரும். மாந்தி புதனோட சேர்ந்து செவ்வாய் சதயத்தில் இருக்கிற ஜாதகம் பூரா பாருங்க, உருப்படியா அவன் எதையுமே செய்ய மாட்டான். இதை நோட் பண்ணுங்க, சரியான ஒரு பாயிண்ட். மாந்தி வந்து புதனோட இருக்குது, இல்லை சதயத்தில் இருக்குது. புதன் சதயத்தில் இருக்குது, இல்லை மாந்தியோட இருக்குது. செவ்வாயும் கெட்டு போச்சு. இவங்க பாருங்க, ஒரு முன்னேற்றம் இருக்காது. ஒருத்தர் சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க, வாழ தெரியாத வாழ்வாங்க. ஆயுள் காலம் மட்டும் அப்படி இருப்பாங்களாம். அவங்கள திருத்த முயற்சி பண்ணானா அவன் தான் திருந்தனும், இவங்க திருந்த மாட்டாங்க. என்ன இதான் காரணம். அப்படியே இருக்கும். நீங்க இதை ஆய்வு பண்ணுங்க, தப்பே வராது. இந்த மாதிரி இந்த 6 பேர்த்த வச்சே நம்ம சீட் ஆடலாம். இது சீட் ஆட்ட மாதிரி இந்தாண்டி அந்தாண்டி தூக்கி போட்டுக்க பாருங்க. சாதகத்துக்கு வேற கணக்கே எடுக்க வேண்டிய இது எடுங்க, சரி அழகா வர்றோம். மாந்தி சதய நட்சத்திரம் திருவாதிரை. சுவாதி எடுக்கல, சுவாதி தேவையில்லை. சுவாதி நல்லது பண்ணும், கெடுதல் பண்ணாது. அசுவனி மக மூலம். இப்போ வந்து சனி கேது நட்சத்திரத்தில் இருக்கார், சிறப்பான தொழில் அமையாது. சனி கேது நட்சத்திரத்தில் இருந்தாவே லக்னத்துக்கு 10ஆம் இடம் கெட்டுதான் இருக்கும். அதையும் பார்த்துங்க, அப்படியே இருக்கும். சனி நல்லா இருந்தால் 10ஆம் இடம் கெடாது. சனி வந்து திருவாதிரையோ இல்லை கேது நட்சத்திரம் என்ன பண்ணுங்க, பவரை குறைக்க, அவ்வளோதான். கொல்லக்கூடிய தன்மை கேது நட்சத்திரத்துக்கு கிடையாது.
கொல்லக்கூடிய தன்மை 2 பேர் அழகா கொண்டு போடுவாங்க, மின்னல் வேகத்தில் கொள்ளுவாங்க. இப்போ சந்திரன் மாந்தியோட சனி சதயம், அம்மா இருக்க மாட்டாங்க சொல்லுங்க, இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. சூரியன் சதயம் குரு திருவாதிரை, பாட்டன் இருக்க மாட்டார். மனைவி இல்லாததுக்கு என்ன காரணம்? சுக்கரன் கட்டு ரிஷ்பத்தில் வந்து மாந்தி உட்காந்தா மனைவி இருக்காது. சுக்கரன் சதய நட்சத்திரம், ரிஷ்பத்தில் மாந்தி, ஏன்னா அவங்களுக்கு ஆயுள் சானா ரிஷ்பம் தான். இப்படி இருந்தால் முதல் மனைவி மரணம் அடையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு நம்ம சாதகத்தில் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். நான் சொன்ன விளக்கங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக உபயோகப்படும். இது போல நீங்க வந்து நிறைய கருத்துக்களை எடுத்து சொல்லுங்க. அதுக்கு அடுத்தாப்புல ஒரு சாதகத்துல உறவு எங்கெங்க இருக்குன்னு தெரியணும். இந்த உறவு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த உறவை எப்படி தெரிஞ்சுக்கிறது? முதல்ல உறவு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் நமக்கு சாதகம் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். 3 பெரியம்மா இருக்கிறாங்க. 3 பெரியம்மாவை எந்த இடத்துல எடுக்கிறது? நிறைய பேத்துக்கு தெரியாது. அம்மா கூட பிறந்த 3 அக்கா. முதல் அக்கா வந்து 2ஆம் இடமாகவும், 2வது அக்கா வந்து 12ஆம் இடமாகவும், 3வது அக்கா 10ஆம் இடமாகவும் எடுக்கணும். இவ்வளவுதான் இந்த உறவு எடுக்கிற முறை. எல்லாத்துக்கும் சொல்றேன். இப்ப அதை நான் தொட்டுவிட்டால் அப்புறம் முழுசா சொல்லுவில்ல. அம்மா கூட பிறந்த மூத்தவங்களை எழுதிக்கங்க. முதல் அக்கா வந்து 2ஆம் இடமாகவும், 2வது அக்கா வந்து 12ஆம் இடமாகவும், 3வது அக்கா வந்து 10ஆம் இடமாகவும் நம்ம எடுத்துக்கணும். அதை எடுத்து அந்த உறவு எந்த நிலையில இருக்குது? 2வது பெரியம்மா கல்யாணம் ஆவலையுமா, 45 வயசு ஆயிடுச்சியா 2வது பெரியம்மாவுக்கு, கல்யாணமே ஆவலையா, எங்களை தான் பார்த்துக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பையன் சொல்லுவான். அவங்க சின்னம்மா பையனை, அப்போ அந்த பையனை அம்மா பையனை சொல்லுவான். அப்படி சொல்லும்போது நாம் அதை எப்படி எடுக்கணும்? ஏன் கல்யாணம் ஆவலைங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? 2வது பெரியம்மானா 12ஆம் இடம். 12ஆம் இடங்கிற போது லக்கணத்தை ராசியை, அந்த 12ஆம் இடத்துக்கு பக்கத்து வீடு எது? லக்கணம், மேசமா வந்துடும். மேசத்துக்குடைய செவ்வாய் கேது நட்சத்திரத்தில் இருப்பார். ராசி அதிபதி கேது நட்சத்திரத்தில் இருப்பார். ஏதோ ஒரு லக்கணம், அந்த லக்கணாதிபதி அந்த கேது நட்சத்திரத்தில் இருப்பார். இப்படிதான் காரணம். அந்த 2ஆம் இடமும் அந்த பெரியம்மாவுக்கு கேது நட்சத்திரம் தொடர்பு இருந்தால் அந்த பெரியம்மாவுக்கு கல்யாணம் ஆகாது. யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலைங்கிறது இப்படிதான் நம்ம எடுக்கணும். இப்போ 3வது பெரியம்மாவுக்கு கல்யாணம் ஆகல, 11ஆம் இடம். 11ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா கேது நட்சத்திரம் தொடர்பு இருக்கும். இப்படி எடுத்துக்கணும். முதல் பெரியம்மாவுக்கு கல்யாணம் ஆகல, 3ஆம் இடம், அவ்வளோதான். இப்படி எடுத்துக்கணும். அப்போ பெரியம்மாவுக்கு நான் சொன்னேன் 2ஆம் இடம், 12ஆம் இடம், 10ஆம் இடம் சொன்னேன். இப்போ சின்னம்மாவுக்கு விளக்கம் சொல்றேன். சின்னம்மா உறவு எங்க இருக்குது? மேசத்துக்கு 4ஆம் இடம். அம்மா மேசத்தை மையமாக வச்சு எடுத்து பழகணும். அது வந்து உபயோகமாக இருக்கும். அதுக்கு தான் நான் மேசத்தை மையமாக வச்சு உங்களுக்கு விளக்குறேன். 4ஆம் இடங்கிறது அம்மா. அதுக்கு 3ஆம் இடம் அம்மாவுடைய முதல் தம்பி இல்லை தங்கச்சி, இப்படி எடுத்துக்கணும். சகோதர ஸ்தானம். அது 6ஆம் இடமா வந்துடும். 6ஆம் இடம் முதல் சகோதர ஸ்தானமாகவும், 8ஆம் இடம் 2வது சகோதர ஸ்தானமும், 10ஆம் இடம் 3வது சகோதர ஸ்தானம். இவ்வளவுதான். இளையவங்களை உறவெடுத்தா இப்படி எடுக்கணும். 3, 6, 8, 10, இவ்வளவுதான். 3 இளையவங்க இருப்பாங்க. அம்மா கூட பிறந்த மூத்தவங்களுக்கு 3 பேர்த்துக்கு சொன்னேன், இளையவங்களுக்கு 3 பேர்த்துக்கு சொன்னேன். இப்ப அப்பா கூட பிறந்த உறவு பத்தி கொஞ்சம் விளக்குறேன். அப்பா கூட பிறந்த உறவு முறைகளை நம்ம விளக்குற போது, முதல் பெரியப்பா, முதல் அண்ணன் அப்பாவுக்கு 7ஆம் இடம். முதல் அண்ணன் 7ஆம் இடமா வரும். 9க்கு 11 7ஆம் இடம், அவ்வளவுதான். அப்ப நம்ம 9க்கு 11 எடுக்காம 7ஆம் இடமா சிம்பிளா எடுத்துக்கிறோம். முதல் பெரியப்பானா 7ஆம் இடமாகவும், 2வது பெரியப்பானா 5ஆம் இடமாகவும், 3வது பெரியப்பானா 3ஆம் இடமாகவும் எடுத்துக்கிறோம். இப்போ பெரியப்பா 3 பெரியப்பாவுக்கு கணக்கு சொன்னேன். எல்லாமே 3 சொல்றேன். அப்போ முதல் பெரியப்பா 7ஆம் இடம், 2வது பெரியப்பா சூரியன் வந்து 5ஆம் இடம், 3வது பெரியப்பா மிதுனம் 3ஆம் இடம், இப்படி எடுத்துக்கிறோம். சரி, அப்பா கூட பிறந்த இளையவங்களை எடுக்கணும். எப்படி எடுக்கிறது? 9ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம், 11ஆம் இடம். 11ஆம் இடம் தான் அப்பா கூட பிறந்த முதல் தம்பி. லக்கணம் மேஷம் தான் 2வது தம்பி, மிதுனம் தான் 3வது தம்பி.
அந்த உறவு முறை எங்கெங்க இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அதை சொல்ல முடியும். அதனால அப்பானுடைய இளைய சகோதரன் எடுத்தா கும்பமும் மேசமும் மிதுனமும் வரும். இவங்க 3 பேர் தான் இளையவர்கள், அப்படி எடுத்துக்கணும். சரி, இப்ப சாதகர் கூட பிறந்தீங்களா நம்ம எடுக்கிறோம். இருந்தாலும் வரிசையா சொன்னா அதை வரிசையாவே சொல்லிப்படுறேன். முதல் தம்பி 3ஆம் இடமாகவும், 2வது தம்பி 5ஆம் இடமாகவும், 3வது தம்பி 7ஆம் இடமாகவும் இப்படி எடுக்கணும். இளையவங்களை முதல் 3ஆம் இடம் முதல் தம்பியாகவும், 5ஆம் இடம் 2வது தம்பியாகவும், 7ஆம் இடம் 3வது தம்பியாகவும் நம்ம உறவு எடுக்கிறோம். சரி, இவருக்கு அண்ணனை எப்படி எடுக்கணும்? கும்பம் தான் முதல் அண்ணன், தனுசு தான் 2வது அண்ணன், துலான் தான் 3வது அண்ணன். அப்போ 11, 9, 7 இவ்வளவுதான். சாதகருக்கு கூட பிறந்தவங்கள மூத்தவங்களை எடுக்கணும்னா முதல் அண்ணன் சனியாகவும், 2வது அண்ணன் குருவாகவும், 3வது அண்ணன் சுக்கரனாகவும் எடுக்கணும். இவ்வளவுதான். இளையவங்களுக்கும் சொன்னேன், மூத்தவங்களுக்கும் இதில் சொன்னேன். சரி, மனைவி கூட பிறந்தவங்க எப்படி எடுக்கிறது? துலாம்னா மனைவி, அதுக்கு 11 மூத்தவங்க அப்படின்னாக்கா சிம்மத்தை எடுக்கணும், 5ஆம் இடத்தை எடுக்கணும். மனைவிக்கு முதல் அண்ணன் 5ஆம் இடமாகவும், 2வது அண்ணன் மிதுனம் 3வதாகவும், 3வது அண்ணன் மேசமா வந்துடும். இவ்வளவுதான் மனைவியினுடைய மூத்தவங்களை எடுக்கணும்னா. சரி, மனைவிக்கு இளையவங்களை எடுக்கிறோம். எப்படி எடுக்கணும்? 7ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் 9ஆம் இடம். 9ஆம் இடம் தான் முதல் சகோதர ஸ்தானம் மனைவிக்கு. 11ஆம் இடம் 2வது சகோதர ஸ்தானம். மேசம் 3வது சகோதரர். இவ்வளவுதான். இப்படி எடுத்துக்கணும். இப்ப பாருங்க, சாதகருக்கு சொன்னேன், அம்மா வகையில உடன்பிறப்பு சொன்னேன், மனைவி வகையில சொன்னேன், எல்லாத்துக்குமே உறவு முறை எங்க இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். இப்ப நாம இந்த உறவு முறையை வச்சுதான் ஒவ்வொருத்தருக்கு இவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா அதுக்கு நம்ம அவங்கள லக்கணமா வச்சு நம்ம சாதகருக்கு எப்படி எடுக்கிறோமோ அதே போல எடுத்தோம்னா எத்தனை உறவுக்கு மேலன்னு பலன் சொல்லலாம். இப்போ முதல் பெரியப்பா சுக்கரனா எடுத்திருக்கிறோம். முதல் பெரியப்பா அவருக்கு வீடு இருக்குதானே என்ன பண்ணணும்? அதுக்கு 4ஆம் இடம். இவ்வளவுதான். பெரியப்பாவுக்கு வீடு, அவர் மேல ஏதாச்சும் வீடு கிரை இருக்குதான்னா அதுக்கு 4ஆம் இடம் எடுக்கணும். அப்ப என்ன வருது? 10ஆம் இடம் வந்துடுது. அப்ப 3 10ஆம் இடத்தையும் எடுத்தால் பெரியப்பாவுக்கு வீடு இருக்குதா இல்லையான்னு சொல்லிவிட முடியும். சரி, பெரியப்பா சேமிப்பா கடங்காரனா எப்படி சொல்ல முடியும்? அந்த 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடம் சுக்கரனையும் எடுத்தா சொல்லிவிடலாம். சுக்கரன் ஜாதகத்தில் இருக்குது, பெரியப்பா எப்பயுமே சம்பாதிக்க மாட்டார். அப்ப 3 2ஆம் இடத்தை எடுக்கணும். இவ்வளவுதான், வேற எதுவும் தேவையில்லை. 3 2ஆம் இடத்தை எடுத்தோம்னா இப்ப முதல் பெரியப்பாவுக்கு பணம் இருக்குதா இல்லையா, சேமிப்பா கடனா சொல்லிவிட முடியும். அப்ப 2ஆம் இடம் கட்டிச்சுன்னா என்ன பண்ண? அடிப்படை ஆக்சிடென்ட் வரை ஏதோ ஒரு தொந்தரவும் அவருக்கு கொடுக்கும் உடம்புக்கு. அப்ப 8ஆம் இடத்துல இவ்வளவு விஷயம் இருக்குதுங்கிறத நீங்க இன்னையிலிருந்து புரிஞ்சுக்குங்க. அந்த 8ஆம் இடத்தை அதிகமா எடுத்து நோட் பண்ணுங்க. புரியுதா? அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு அடுத்தாப்புல இவ்வளவு நேரம் பேசினேன். வாய்ப்பளிச்ச நம்ம சிவசூரியன் அவர்களுக்கும் நீங்கெல்லாம் இதை கேட்டு பயனடையணும்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லி வணக்கம் சொல்லி, எதாச்சும் எந்த பிரச்சனைனாலும் என்னை கேளுங்க, அதுக்கு விளக்கம் சொல்றேன். என்னுடைய நம்பரை மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க. 750 22 15 692. மாந்தியனுடைய சப்ஜெக்ட் இன்னும் இருக்குது நிறையா. நான் மறுபடியும் அடுத்த கூட்டத்தில் கொஞ்சம் விளக்குறேன். நன்றி, வணக்கம். கண்டுபிடிப்போம். ஐயா ஜாதகத்துல மாந்தி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டாரு. அதனால ஐயா நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஒரு ஜாதகத்துல உறவு முறைகள் மூலமாக யாருக்கு கெடுபலன் இருக்கு அப்படின்ற விஷயம் சொல்றது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுல உடன்பிறந்த ஒரு ஜாதகம் பாக்குறவங்களுக்கு முதல்ல நம்ம என்ன சொன்னோம், அவங்களுடைய அட்டென்ஷன் நம்மகிட்ட இருக்கணும். அவங்களை பத்தி அவங்க குடும்பத்தில் நடக்கிற விஷயத்த நீங்க அக்யூரேட்டா சொல்லும் போதுதான் நீங்க ஃபியூச்சர் பத்தி சொல்றதும் பிரசன்ட் பத்தி சொல்றதும் அவங்களுக்கு நம்பிக்கை வரும். அப்போ மிகவும் அற்புதமாக குறுகிய காலமாக இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மரகதங்கள் கீழே போட்டாம நீங்க கையில வச்சுக்க அது வெளிச்சத்தை கொடுக்கும் அப்படின்ற விஷயத்த அருமையா சொல்லி முடிச்சார். அவருக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு பேராசிரியர் பொள்ளாச்சி பழனிசாமி ஐயா அவர்களே அன்போடு அழைக்கிறேன். எங்க மாணவர்கள் நில்லுங்க.